Hello everyone, welcome back to Bridge course. So இந்த Bridge courseல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நமக்கு பேசிக் மேத்தமெட்டிக்கல் டூல்ஸ் என்ன டூல்ஸ் எல்லாம் தேவைப்பட போகுதுங்கறத நம்ம இந்த Bridge courseல இன் டெப்தாவே டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த Bridge courseல பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா எக்ஸ்போனன்ட்ஸ் அண்ட் பவர்ஸ் பார்த்துட்டோம், லாகரிதம் பார்த்துட்டோம், ட்ரிக்னாமெட்ரி பார்த்துட்டோம், கிராஃப் பார்த்துட்டோம். ஓகேவா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாப்பிக்காக தான் இருந்திருக்கும். அடுத்து 3 லெக்சர் பேசிக்லி டிஃப்ரென்சியேஷன். இன்றைக்கி நான் டிஃப்ரென்சியேஷன் டீச் பண்ண போகிறேன், நாளைக்கும் நான் டிஃப்ரென்சியேஷன் டீச் பண்ண போகிறேன். ஃபைனல் லெக்சர் பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த 3 டாப்பிக்கோட நம்ம இன்றைக்கி 27, நாளைக்கு 28, 29ஆம் தேதியோட பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். 30 அப்படி இல்லைனா 31ஆம் தேதி உங்களுக்கு ஓரியன்டேஷன் கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிரும். ஏன்னா 1ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிலபஸ்க்குள்ளே போயிடுவோம். ஓகே, அதுக்கு இந்த பிரிட்ஜ் கோர்ஸ் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும், ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து லாஸ்ட் லெக்சர்லேயும் சொல்லியிருப்பேன், அதுக்கு முன்னாடி லெக்சர்லேயும் சொல்லியிருப்பேன். நீங்கள் ஒரு விஷயம் கேட்பீங்க, எதுக்கு சார் நான் ட்ரிக்னாமெட்ரியில் sin 2 θ ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபிசிக்ஸில் தேவைப்பட போகுது. அதே மாதிரி நான் ஏன் சார் டிஃப்ரென்சியேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்லி ஆன்சர் என்ன, நம்மளுக்கு இது தேவைப்பட போகிற ஒரு விஷயமா இருக்கும். ஓகே, அதனால தான் இது எல்லாமே நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம ஒரு சயின்ஸ் ஸ்ட்ரீம் ஸ்டூடெண்ட்னால எதை படிக்கிறதா இருந்தாலும் இந்த ஒரு சில கேள்விகள் நீங்கள் உங்கள்கிட்டே கேட்கணும். சரியா? இப்போ நான் டிஃப்ரென்சியேஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் ஒய் டு யூஸ் டிஃப்ரென்சியேஷன்? வாழ்க்கை நல்லா தானே சார் போகுது. 10th வரைக்கும் நான் என்ன ஆகுது, கஷ்டப்படவே இல்லையே ஃபிசிக்ஸ் படிக்கிறதுல. நான் அப்பயும் ஃபிசிக்ஸ் படித்தேன். அப்போ எதுக்காக இந்த புதுசாக டிஃப்ரென்சியேஷன் அப்படிங்கிறது, எதுக்காக இந்த டிஃப்ரென்சியேஷன் வருது, அதோட பேசிக் என்ன, ஏன் அதை கொண்டு வரும், அது இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாதா, முன்னாடி இருக்க டூல்ஸ் எல்லாம் நம்மளுக்கு பத்தலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கணும். அடுத்து என்னது டிஃப்ரென்சியேஷன் அப்படின்னா என்ன, இதை எப்படி யூஸ் பண்ணுறது, இது எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி இப்போ டிஃப்ரென்சியேஷன் என்னென்னு சொல்லிட்டேன், இதுதான் டிஃப்ரென்சியேஷன் அப்படின்ட்டுனா இது எப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும், அதை தான் நீங்கள் அடுத்து கேட்க வேண்டிய கேள்வி. ஃபைனல் என்னது, இதோட அப்ளிகேஷன் எங்கெங்கே. ஓகேவா? சரி, அதாவது நான் உங்கள்ட்ட ஒரு கத்தி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன சொல்லலாம், நான் வந்து கிரேப்ஸை கட் பண்ணுறதுக்காக, கிரேப்ஸ் எடுக்கிறதுக்காக உங்கள்கிட்ட கத்தி கொடுக்குறேன். அப்போ நீங்கள் கேட்கலாம், ஃபஸ்ட்டு கேள்வி என்ன, எதுக்காக சார் கத்தி யூஸ் பண்ணோம், கிரேப்ஸ் எடுக்கிறதுக்கு நான் கையை யூஸ் பண்ணலாம்ல. கரெக்டாக? ஸோ அதனால் the why to use knife. அடுத்து என்னது, வாட் இஸ் நைஃப், நைஃப்னா என்ன சரிங்களா, எதுக்காக இதை யூஸ் பண்ணுறோன்னா இது என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். கரெக்டாக இல்லையா? இப்போ நீங்கள் ஒருத்தவரை நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அப்போ எதுக்காக அவர் நைஃப் யூஸ் பண்ணுறாரு, அப்போ நைஃப்னா என்ன, அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இப்போ நைஃபோட யூஸ் தான் சொல்லிட்டேன், அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம். அடுத்து இதோட ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் என்னன்னா, இந்த மாதிரி எல்லா டாபிக்ஸுமே நீங்கள் யோசிக்கணும். சரிங்களா? இது எங்கே யூஸ் ஆக போகுது அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும். ஓகே, எஸ், யூடியூப்பில் ஒரு சில பேர் வந்துட்டாங்க, ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கா? சரி, இப்போ நல்லா பாருங்கள், நம்ம லைஃப்பில் ஒரு சில விஷயங்கள் மேத்ஸ்ன்னு சொல்லி படிச்சிருப்போம். சார் நீங்கள் மேத்தமெட்டிக்கல் டூல்னு சொல்லி என்னென்னோ சொல்லியிருக்கீங்க, ஆனால் நம்ம மேத்ஸ் சொல்லி ஆல்ரெடி ஒரு சில விஷயங்கள் படிச்சிருக்கோம். என்னென்ன படிச்சிருக்கோம், அடிஷன் படிச்சிருக்கோம், சப்ராக்ஷன் படிச்சிருக்கோம். அடிஷன்னா என்ன, சப்போஸ் நம்மள்கிட்ட 2 பொருள்கள் இருக்குன்னு வச்சுக்கலாம், நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு 3 பொருள்கள் வாங்குறேன். அப்போ என் டோட்டல் நம்பர் ஆஃப் பொருள் என்ன ஆயிடுச்சு, 5 ஆயிடுச்சா? கரெக்டா இல்லையா? இப்போ என்கிட்ட 3 பஸ் இருக்குன்னு வச்சுக்க, நான் ரொம்ப பணக்கார பஸ் வாங்கிட்டேன், 3 பஸ் வாங்கியிருக்கேன். அடுத்து என்கிட்ட இன்னும் காசு வந்துருச்சு, 3 பஸ்ஸுக்கு அப்புறம் என்கிட்ட என்ன வருது, இன்னும் காசு வருது. நான் என்ன பண்ணுறேன், இன்னும் 6 பஸ்ஸு வாங்குறேன். அப்போ டோட்டலாக என்கிட்ட எத்தனை பஸ் இருக்கு சார், 9 பஸ் இருக்கு. அப்போ பேசிக்லி நம்ம நம்பர் ஆஃப் என்டிட்டிஸை சேர்த்துக்கிட்டே இருக்கும். அப்படின்னா நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் என்டிட்டிஸ் தெரியணும்னா நம்ம அடிஷன் யூஸ் பண்ணுவோம். அப்போ சப்ராக்ஷன் என்ன சார்? சரி, சப்ராக்ஷன் என்னோட டெஃபினேஷன், சப்போஸ் நீங்கள் என்னை தான் ஃபாலோ பண்ண போறீங்கன்னா நீங்கள் என்னோட டெஃபினேஷன் ஃபாலோ பண்ணிக்கலாம். சப்ராக்ஷன் இஸ் நத்திங் பட் அடிஷன் வித் நெகட்டிவ் சைன். அவ்வளோதான். என்ன சார் சொல்கிறீங்க, ஒன்றுமே புரியல. நல்லா பாரு, நான் ஆட் பண்ணுறேன் ஆனால் நெகட்டிவ் சைனோட. இதை தான் நம்ம என்னது சின்ன வயசுலேருந்து இப்படி படிச்சிருப்போம். அப்போ எங்கெல்லாம் அடிஷன் நெகட்டிவ் சைனோட நடக்குதோ அது எல்லாமே நம்ம சப்ராக்ஷன்னு சொல்லுவோம். சரிங்களா? எங்கெல்லாம் நம்ம ஆட் பண்ணுறோம் அது எதோட பண்ணுறோம், நெகட்டிவ் சைனோட. அதாவது என்கிட்ட
3 பொருள்கள் இருந்துச்சு, இப்போ என்கிட்ட 2 பொருள்கள் போயிடுச்சு. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பொருள்கள் எவ்வளோ இருக்கு என்கிட்ட? 1 தான் இருக்கு. கரெக்டா இல்லையா? லைஃப் ஈஸியாக போய்கிட்டு இருந்துச்சு. அடிஷனும் வந்துச்சு, சப்ராக்ஷனும் வந்துருச்சு. அடிஷனும் சப்ராக்ஷன் ஆல்மோஸ்ட் ஒரே விஷயம்தான். அப்போ நம்மள்ட்ட அடுத்து ஒரு டாபிக் ஒன்று நடத்த ஆரம்பிச்சாங்க. நம்ம வந்து அடுத்து கொஞ்சம் பெரிய பசங்க ஆனோன்னு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த 2 டாபிக் டீச் பண்ண ஆரம்பிச்சாங்க, மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன். எதுக்காக சார் மல்டிப்ளிகேஷன், எதுக்காக டிவிஷன்? இப்போ நல்லா பாரு, அடிஷன் தான் சரியா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2ஓட 2வை ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 4. அடுத்து வர ஆன்சரோட நான் திரும்பி 2வை ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 6 கிடைக்கணும் ஃபர்ஸ்ட். கரெக்டா? 6. அடுத்து வர ஆன்சரை நான் 2ஓட ஆட் பண்ணா 8 கிடைக்கும். அடுத்து வர்ற ஆன்சரை நான் திரும்பி 2ஓட ஆட் பண்ணா 10 கிடைக்கும். அப்ப நல்லா பாரு, நான் எத்தனை தடவை சார் 2 ஆட் பண்ணியிருக்கேன்? 5 தடவை. நான் 2 ஒரே நம்பரை எத்தனை தடவை ஆட் பண்ணியிருக்கேன்? 5 டைம் ஆட் பண்ணியிருக்கேன். அப்ப ரிப்பீட்டடா நான் சேம் நம்பரோட ஆட் பண்றேன். இந்த ப்ராசஸை தான் நம்ம என்னன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம், மல்டிப்ளிகேஷன். சார் புரியல சார். நல்லா பாரு, ஒரே நம்பரை நீ என்ன பண்ற, ஆட் பண்ற. ஒரே நம்பர் என்ன, 2ங்கிற ஒரு நம்பர் சார். எத்தனை தடவை சார் ஆட் பண்ணியிருக்கீங்க? 5 டைம்ஸ் ஆட் பண்ணியிருக்கீங்க. அப்போ ஆன்சர் என்ன ஆயிடுச்சு? 10. ஏன்னா யாரும் யோசிச்சு பாரு, யாராச்சும் வந்துட்டு சொல்றாங்க நீ 2வை வந்து 50 தடவை ஆட் பண்ணணும், அப்போ நீ 50 தடவை இப்படியே உட்காந்து ஆட் பண்ணேன்னா என்ன ஆகுறது சொல்லு? 50 தடவை இப்படியே 2 ஆட் பண்ணணும்னு சொன்னால் பாசிபிளா? கஷ்டமாக போயிடும். அப்போ இந்த மாதிரி சேம் நம்பரை ரிப்பீட்டடாக நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது கஷ்டம்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, புதுசாக ஒரு ஆப்ரேட்டரோட கொண்டு வந்துட்டாங்க. நீங்கள் சிம்பிளாக இப்படி எழுதி ஃபைனல் ஆன்சர் என்ன, 100. அப்போ பேசிக்லி மல்டிப்ளிகேஷன்னா என்னன்னா, நீங்கள் 0ஓட ஏதோ ஒரு நம்பரை ரிப்பீட்டாக ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. 0ஓட என்ன பண்ணுறீங்க, ரிப்பீட்டடாக ஏதோ ஒரு நம்பரை ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இதுதான் மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷன் ஃபண்டமெண்டல் இதுதான். மல்டிப்ளிகேஷன் என்னது, அடிஷன் ஆஃப் சேம் நம்பர். சரியா? ரிப்பீட்டிவ் அடிஷன் ஆஃப் சேம் நம்பர். ஒரே நம்பரை நீங்கள் திருப்பி 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 ஆட் பண்ணால் அது பேர் தான் என்னது, மல்டிப்ளிகேஷன். அப்போ டிவிஷன் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ரிப்பீட்டட் சப்ராக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட 15 ஒரு நம்பர் இருக்கு. ஏன் டிவி ஒர்க் ஆக மாட்டேங்குது? ஓகே, என்கிட்ட என்ன நம்பர் இருக்கு, 15 ஒரு நம்பர் இருக்கு. நான் இதுல இருந்து என்ன பண்றேன்னா 5 சப்ராக்ட் பண்றேன். நான் எப்போ வரைக்கும் சப்ராக்ட் பண்ண போறேன்னா என் ஆன்சர் 0 வர வரைக்கும் சப்ராக்ட் பண்ண போறேன். அப்ப நான் 15ல இருந்து 5 எத்தனை தடவை சார் சப்ராக்ட் பண்ணியிருக்கேன்? 3 டைம்ஸ் பண்ணியிருக்கேன். அப்ப நல்லா பாரு, நான் இப்படி எழுதலாமா, 15ல இருந்து நான் 5 எத்தனை தடவை சப்ராக்ட் பண்ணேன்? 3 டைம்ஸ். சொல்றது புரியுதா இல்லையா? புரியுதுனே. வெரி குட். இப்ப நல்லா பாரு, ஒரு क्वेश्चन இருக்குன்னு வச்சுக்கலாம். நீங்க 100ல இருந்து 2வை சப்ராக்ட் பண்ணணும். நீங்க 2வை சப்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்க எப்போ வரைக்கும் சப்ராக்ட் பண்ணணும்? உங்க ஃபைனல் ஆன்சர் 0 வர வரைக்கும் சப்ராக்ட் பண்ணணும். அப்ப நல்லா பாரு, ஃபர்ஸ்ட் டைம் நீ சப்ராக்ட் பண்ணா 98 கிடைக்கும், அடுத்து 96 கிடைக்கும், அடுத்து 94, 92, 90, 88. இந்த ப்ராசஸ் போய்கிட்டே இருக்கும். நீ இப்படியே உட்காந்து சப்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியுமா? ரொம்ப கஷ்டம். கரெக்டா இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்றோம், நான் 100 டிவைட் பை 2 எழுத மாட்டேங்குது பெண்ணு. நான் 100 எதால டிவைட் பண்றேன்? 2ஆல. எத்தனை தடவை டிவைட் பண்ணுவேன்? 50 தடவை டிவைட் பண்ணுவேன். நான் 50 தடவை டிவைட் பண்ணேன்னா ஃபைனல் ஆன்சர் என்னவாயிரும்? 0 ஆயிரும். வெரி குட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1ல இருந்து
எத்தனை தடவை 0.1 டிவைட் பண்ண எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கணும்? ஃபைனலாக 0 கிடைக்கணும். அப்போ மீனிங் என்ன? நான் 1லேருந்து 0.1 சப்ராக்ட் பண்ணுறேன், ஆன்சர் என்ன கிடைக்கும்? 0.9. அடுத்து 0.9லேருந்து திரும்பி 0.1 சப்ராக்ட் பண்ணுறேன், ஆன்சர் 0.8. 0.8லேருந்து திரும்பி 0.1 சப்ராக்ட் பண்ணுறேன். 10 தடவை பண்ணலாம். வெரி குட். 10 தடவை பண்ணணும். இப்படியே நான் உட்காந்து ஒரு தடவையும் எழுதி பார்க்க முடியுமா? முடியாதுனே. அதனால தான் நம்ம சப்ராக்ஷனுக்கு பதிலா என்ன கொண்டு வந்துட்டோம்? டிவிஷன் கொண்டு வந்துட்டோம். ஓகே. 0.3 இப்போ நல்லா பாருங்க, எத்தனை தடவை சார்? 1 2 3 4 5 6 7 8 9 10. 10 தடவை நான் எதை சப்ராக்ட் பண்ணியிருக்கேன்? 0.1. அப்போ நான் 10 தடவை 0.1 1லேருந்து சப்ராக்ட் பண்ண ஃபைனல் ஆன்சர் 0 ஆயிரும். அப்போ சேம் நம்பரால் திரும்பி 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 சப்ராக்ட் பண்ணுற இந்த ப்ராசஸோட பேர் தான் நம்ம என்னன்னு வச்சிட்டோம்? டிவிஷன் வச்சுட்டோம். புரியுதா? அப்போ அடிஷன் என்ன, சப்ராக்ஷன் என்ன, மல்டிப்ளிகேஷன் என்ன, டிவிஷன் என்ன, எல்லாருமே புரியுதா? வெரி குட். இப்போ அடுத்து ஒரு டாபிக். என்ன டாபிக்? வேற யார் இருக்காங்களா பாப்பா கிளாஸ்ல? இருக்காங்கண்ணே, இப்போ வந்திருக்காங்க. அவங்க மைக்ல இருந்து எனக்கு ரிப்பீட்டா நான் பேசுறதே கேக்குது. இல்லண்ணே, அவங்க ஆன் பண்ணல, என்னதுல இருந்து தான் கேக்கும். நீ ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணலையா நீங்க? இல்லையே. ஹெட்ஃபோன் இருந்தா யூஸ் பண்ணி பாருங்க. ஓகே. why anything divided by 0 is not defined? ஏதோ ஒரு நம்பர் இருக்கு சார், அதை நான் எதால டிவைட் பண்ண போறேன்? 0வால. இது எத்தனை பேருக்கு தெரியும்? இப்போ 3ன்னு ஒரு நம்பர் இருக்கு, நான் இதை 0வால டிவைட் பண்ண எனக்கு ஆன்சர் என்ன வரும்? இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டி. ஆக்சுவலாக நாட் டிஃபைன்னு சொல்றது பெட்டர். பட் நம்ம என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்? இன்ஃபைனைட். அப்படின்னா என்ன சார்? டிவிஷன் என்னன்னு சொன்னேன்? ஒரு நம்பரை இன்னொரு நம்பர்ல ரிப்பீட்டா நீங்க சப்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்க போறீங்க. எப்போ வரைக்கும் சப்ராக்ட் பண்றீங்க? ஆன்சர் 0 வர வரைக்கும் சப்ராக்ட் பண்ண போறீங்க. கரெக்டா இல்லையா? இப்போ நல்லா பாரு, நான் இங்கே 3ல இருந்து என்ன சப்ராக்ட் பண்ண போறேன்? 0வை சப்ராக்ட் பண்றேன், ஆன்சர் என்ன கிடைக்கும்? 3. திரும்பி இந்த 3ல இருந்து நான் என்ன பண்ணுவேன்? 0. ஏன்னா ஆன்சர்ல இருந்து திரும்பி திரும்பி அதையும் சப்ராக்ட் பண்ணணும். திரும்பி 3ல இருந்து நான் 0 சப்ராக்ட் பண்ணா எப்போ வரைக்கும் சார் நான் சப்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தா எனக்கு ஆன்சர் 0 வரும்? நாட் டிஃபைன். நீங்க எத்தனை தடவை வேணாலும் சப்ராக்ட் பண்ணுங்க, அது என்ன ஆகாது? 0வே வராது. அதனால தான் நம்ம என்ன சொல்றோம்? டிஃபைனே பண்ண முடியாது சார். இந்த நம்பர் ரொம்ப பெருசா போறதுனால நிறைய பேர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க? இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இப்போ வரைக்கும் நீங்க படிச்சிருப்பீங்க, ஏன் எந்த நம்பரை 0வால டிவைட் பண்ணாலும் இன்ஃபைனைட் அப்படின்ட்டு எல்லாருக்கும் தெரியும். ஒரு நம்பரை 0வால டிவைட் பண்ண என்ன கிடைக்கும்? இன்ஃபைனைட் இல்லை நாட் டிஃபைன் கிடைக்கும். பட் ஏங்கிறது இன்னைக்கு புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சு. ஸோ ரீசன் என்ன? டிவிஷன் இஸ் நத்திங் பட் ரிப்பீட்டிவ் சப்ராக்ஷன். ஓகேவா? ரிப்பீட்டடாக நீங்கள் சப்ராக்ட் பண்ண போறீங்க. அப்போது ஒரு நம்பர் ஃபைனல் ஆன்சர் 0 வரைக்கும் சப்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் இந்த சீரீஸை திரும்பி சப்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தால் இங்கே 0 வரவே வராது. ஆமாவா இல்லையா? நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் சப்ராக்ட் பண்ணி பாருங்க, திரும்பி திரும்பி ஆன்சர் என்ன தான் இருக்கும்? 3 தான் இருக்கும். ஸோ 0 ஆகாது. ஸோ அதனால தான் இது நாட் டிஃபைன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே. இதே 0/1 இருக்குன்னு வச்சுக்கோ, இதோட ஆன்சர் என்ன? 0. ஏன்னா நல்லா பாரு, நான் இதுல இருந்து தடவை 1 சப்ராக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் சப்ராக்ட் பண்ணாம விட்டாலே எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது? 0. அப்ப நான் அந்த 1ஆல சப்ராக்டே பண்ண வேண்டாம். 0 டைம்ஸ் நான் சப்ராக்ட் பண்ணியிருக்கேன். 0 டைம்ஸ் நான் சப்ராக்ட் பண்ணல, ஆன்சர் என்ன கிடைக்குது? எனக்கு 0 கிடைக்குது. கரெக்டா? அதனால இதோட ஆன்சர் 0 அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா சார்? உங்களை நம்பி கோர்ஸ்க்கு வந்துட்டோம். டிஃப்ரென்சியேஷன் நடத்துறேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டீங்க. நடத்துகிறேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி எவ்வளோ நேரம் ரெக்கார்டிங் ஓடி இருக்குன்னு எனக்கு தெரியல. எப்படி ஒரு 10-15 நிமிஷம் ஓடி இருக்கும்.
இன்னும் நீங்கள் டிஃப்ரென்சியேஷனுங்கிற வார்த்தைக்கே வரல. ஸ்ட்ரெயிட்டாக நானும் டிஃப்ரென்சியேஷன் என்னென்னு கேட்டாங்கன்னா சேஞ்ச் இன் ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு சேஞ்ச் இன் எக்ஸ். சப்போஸ் லிமிட் வந்து எக்ஸ் டென்ஸ் டு 0 இருந்தால் இந்த வேல்யூ dy/dx போடலாம். இது பேர் தான் டிஃப்ரென்சியேஷன். புரியாது. யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் ஏன் இது வருது. சரிங்களா? இப்போ லைஃப் நல்லா போய்கிட்டு இருக்கு. சரியா? இப்போ நீங்கள் திடீர்னு என் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறீங்க. இப்போ 10th வரைக்கும் நீங்கள் என்கிட்ட படிக்கல, 11, 12 ஜாயின் பண்ணீங்க, இல்லை 12th வரைக்கும் என்கிட்ட படிக்கல, ட்ராப்பர் ஜாயின் பண்ணுறீங்க. அப்போ எதுக்காக என்கிட்ட ஜாயின் பண்ணணும்? இந்த மாதிரி கேள்விகள் நீங்கள் உங்கள்கிட்டே கேட்கணும். ஒரு விஷயமும் சயின்ஸ் ஸ்ட்ரீம் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா ஒரு விஷயம் இருக்குன்னா எதுக்காக அதை படிக்கிறோம். ஈவன் நிறைய பேருக்கு எதுக்காக சார் நான் வந்து நீட்டை கிளியர் பண்ணி டாக்டர் ஆக போகிறேன், எனக்கு எதுக்கு சார் ஃபிசிக்ஸு தேவை. நிறைய பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே ஃபிசிக்ஸ் பிரின்சிபலில் ஒர்க் ஆகும். சரிங்களா? கெமிஸ்ட்ரி ஏன் சார் படிக்கணும்? நீங்கள் ட்ரீட் பண்ணுறதுக்கு மாத்திரையை கொடுப்பீங்க, அதில் வந்து பேசிக்கலி மாத்திரையில் என்ன இருக்கும்? கெமிக்கல்ஸ் இருக்கும். அப்போ அந்த கெமிக்கல் பாடியோட எப்படி ரியாக்ட் பண்ணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியணும். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் இதோட ஃபண்டமெண்டல். இந்த அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ண போகிறது கிடையாது, பட் ஒரு ஃபண்டமெண்டலுக்காக தான் ஒரு விஷயமும் தெரிஞ்சுக்கிறோம். அப்போ இந்த மாதிரி கேள்விகள் நீங்களே கேட்கணும். ஒரு டாபிக் படிக்க போகிறீங்கன்னா எக்ஸைட்டடாக இருக்கணும். ஓகே, எதுக்காக இந்த டாபிக் வந்துச்சு? இப்போ ஆல்ரெடி ஒரு முன்னாடி காலத்தில் வந்து ஒருத்தர் கண்டுபிடிச்சி வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அடிஷன் சப்ராக்ஷன் இருக்குது. அப்போ எதுக்காக சார் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் கொண்டு வரணும்? அப்போ தேர் ஷுட் பி சம் பர்பஸ். ஒரு விஷயத்தையே ஒரு வேலையை ஈஸி படுத்துறதுக்காக தான் புதுசாக ஒரு விஷயத்தை கொண்டு வருவோம். ஈஸியாக இருக்க விஷயத்த கஷ்டமாக மாற்றுறதுக்கு நம்ம ஒரு விஷயத்தை கொண்டு வர மாட்டோம். கரெக்டாக இல்லையா? அப்போ எந்த டாபிக்னாலும் சரி, இந்த மாதிரி பேசிக்லேருந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. எதுக்காக இதெல்லாம் வருது, என்னத்துக்கு இதை படிக்கிறோம். சரிங்களா? அப்போ தான் உங்களுக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். இது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்காக இருக்கும் போல், நம்ம இதை கற்றுக்கணும். அப்போ நல்லா பாருங்கள். இப்போ என்னென்னா சேஞ்ச் இன் குவான்டிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு அனதர் குவான்டிட்டி. ஒரு குவான்டிட்டியில் எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு வித் ரெஸ்பெக்ட் டு வாட்? இன்னொரு குவான்டிட்டி. புரியுதா இல்லையா? பேசிக்கலி நான் ரேஷியோ பற்றி பேசுகிறேன். சேஞ்ச் ஏதோ மேலே ஏதோ ஒரு வேல்யூ இருக்குது, அந்த வேல்யூவில் எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு. லெட் மீ சே ஒரு குவான்டிட்டி ஒய்னு வச்சுக்கோ. அப்போ சேஞ்ச் இன் ஒய் எதை ரெஸ்பெக்ட் பண்ணி பார்க்கணும்? வித் ரெஸ்பெக்ட் டு சேஞ்ச் இன் எக்ஸ். புரியுதா இல்லையா? லெட் மீ சே என்கிட்ட லாஸ்ட் இயர் 100 பேர் படித்தாங்க. சரியா? அதில் எத்தனை பேர் செலக்ட் ஆகிட்டாங்க? ஆல்மோஸ்ட் 50 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு செலெக்ஷன் கிடைக்குது. அப்போது இது என்னோட அவுட்புட், இது என்னோட இன்புட். கரெக்டாக இல்லையா? அப்போ இதோட ரேஷியோ எடுக்க போகிறோம். இன்னொன்றில் நான் என்ன பார்க்க போகிறேன்? ஒரு பெரிய இன்ஸ்டியூஷன் இருக்குது, அவங்கள்ட்ட வந்து 1 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. சரி, என்ன யோசிக்கலாம், 1 லட்சம் படிக்கிறாங்களா? ஆமாம், இருக்காங்க. இப்போ அந்த 1 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க வந்து ஒரு 5000 பேரை செலெக்ஷன் வாங்கி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோ. எவ்வளோ பேர்? ஒரு 500 பேர்னு வச்சுக்கோ. ஈஸியாக 500 பேர்னு வச்சுக்கோ. 500 பேருக்கு செலெக்ஷன் வாங்கி கொடுத்துட்டாங்க. எவ்வளோ பேர் படித்தாங்க? கரெக்டா? இப்போ நம்ம ஜென்ரலாக பேசுகிறோம். நமக்கு டினாமினேட்டர் எதுவுமே பார்க்காம நான் 50 பேருக்கு செலெக்ஷன் வாங்கி கொடுத்துருக்கேன், அவங்க 500 பேருக்கு செலெக்ஷன் வாங்கி கொடுத்துருக்காங்க. நீ என்ன சொல்லுவ? அவங்க கெத்து சார், ஏன்னா 500 பேருக்கு. பட் ஃபேக்ட் என்ன? டோட்டல் நம்பர் ஆஃப் இது. சரியா? இல்லைன்னா இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ. லெட் மீ சே உன்னோட மார்க்கு ஓகேவா, இந்த வருஷம் நீட் மார்க்கு 400, இன்னொருத்தவங்களோட நீட் மார்க்கு 600. இப்போ யார் சார் கிரேட்டு? 600. பட் நல்லா பாரு, கண்டிஷன் பாரு. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட சேர்றதுக்கு முன்னாடி இவங்க வந்து இவங்க ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ மார்க் வாங்கினாங்கன்னா லெட் மீ சே ஒரு 100 மார்க் தான் வாங்கினாங்க. இப்போ ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளோ மார்க் ஆயிடுச்சு? 400. இவங்க ஆல்ரெடி 580 வாங்கினாங்க, இப்போ எவ்வளோ வாங்குறாங்க? அப்போ யார் சார் அதிகமாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்கா? 400 தான் அதிகம் இம்ப்ரூவ்மென்ட். சரிங்களா? அப்போ நம்ம என்னன்னா we are comparing two quantities. சரிங்களா? 2 குவான்டிட்டியில் இருக்க சேஞ்சஸை நம்ம கம்பேர் பண்ணுறோம். புரியுதா? ஈவன் நம்ம ப்ராஃபிட் பர்சன்டேஜ், லாஸ் பர்சன்டேஜ் எல்லாத்துலேயுமே இதுதான் பண்ணுறோம். ஓகே,
ஆமா. அப்போ நான் இங்கேயும் அதே தான் பண்ண போகிறேன். சேஞ்ச் இன் குவான்டிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு அனதர் குவான்டிட்டி. இதான் ஒரு ஃபங்க்ஷன் y இஸ் ஈக்குவல் டு 2x. 2x. x1ஓட வேல்யூ என்ன 1, x2ஓட வேல்யூ என்ன 2. அப்போ x1ஓட வேல்யூ நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு y1 என்ன கிடைக்கும் 2. x2 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் y2 என்ன கிடைக்கும் 4. 1 பண்ணாதீங்க, x பதில் 1 சப்ஸ்டியூட் பண்ண 2 1s are 2, 2 2s are 4. அப்போ நான் என்ன பார்க்க போகிறேன், சேஞ்ச் இன் குவான்டிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு Change in another quantity. ஓகேவா. அப்போ y2 minus y1 by x2 minus x1 எழுதலாம். கரெக்டா இல்லையா? ஆமாண்ணே. இப்போ நல்லா பாருங்க, இதோட வேல்யூ என்ன 4 minus 2 divide by 2 minus 1. y2 minus y1 x2 minus x1 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன், ஆன்சர் 2ன்னு வருது. கரெக்டா? கரெக்ட்ண்ணே. அவ்வளோதான். ஒரு சில எக்ஸாம்பிள் நீயா சால்வ் பண்ணி பாரு. x1 வேல்யூ போடு, y1 வேல்யூ ஐ மீன் x1 வேல்யூ x2 வேல்யூ போட்டால் y1 y2 கிடைக்குமா? எனக்கு y1 என்ன கிடைக்கும், இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணனா 1 கிடைக்கும், 4 கிடைக்கும், 2 ஸ்கொயர் பண்ணா 4. அப்போ சேஞ்ச் இன் y வித் ரெஸ்பெக்ட் டு சேஞ்ச் இன் x. ஏன்னா ஒயில் சேஞ்ச் நடந்திருக்கு சார், பட் எக்ஸ்னா எவ்வளோ சேஞ்ச் பண்ணால் ஒயில் எவ்வளோ சேஞ்ச் நடக்குது, அதான் கேள்வி. ஓகேவா? அப்போது 4 minus 1 by 2 3. ஓகே. ஓகே. எனி டிஃபிகல்ட்டி இல்லைண்ணே. இல்லை சார், லைஃப் நல்லா போகுது. இப்பயும் நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் பதிலே சொல்லலை. டிஃப்ரென்சியேஷன் எதுக்காக வந்துச்சு? நான் என்ன சொல்கிறேன் சார், சேஞ்ச் இன் ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு சேஞ்ச் இன் எக்ஸ் கண்டுபிடி. சார் அதுதான் நாங்கள் டிவைட் பண்ணி கண்டுபிடிப்போம், அது சப்ராக்ட் பண்ணுவோம் தெரியும், டிவைட் பண்ணி எங்களுக்கு தெரியும். அப்போ நல்லா பாரு, இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக போவோம். இந்த இடத்துல y1 என்ன கிடைக்கும் 1, y2 என்ன கிடைக்கும் 120. கரெக்டா? 11ஓட ஸ்கொயர் என்ன 121. அப்போ 1.1ஓட ஸ்கொயர் 1.21. ஓகே. 0.21 by கரெக்டா? ஆமா. ஓகே, சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் நீங்கள் என்னதான் சொல்ல வரீங்க, அந்த ஒரு கேள்விக்கான பதில் மட்டும் எங்களுக்கு இன்னும் தெரியல. அப்போ இன்னொரு கொஸ்டின் எடுத்துக்கோ. கேள்விக்கான பதில் சொல்லுங்கன்னா நீங்கள் கொஸ்டின் மேலே கொஸ்டினாக கொடுக்குறீங்க. சரி பரவாயில்ல, உங்களுக்காக பண்ணுறேன். நான் பண்ணுறேனோ இல்லையோ, இந்த பேனல் இனி வச்சு நல்லா பண்ணுது. y1 is equal to இந்த வேல்யூஸ் பண்ணால் 1, y2 பண்ணீங்கன்னா இந்த வேல்யூ ஸ்கொயர் பண்ணுங்க 1.00020001 வரும். இங்க தெரியுதா? தெரியுது. கரெக்டா? ஆமாண்ணே. எனி டிஃபிகல்ட்டி? ஆமா, டிஃபிகல்ட்டி. டிஃபிகல்ட்டியா? மல்டிப்ளை பண்ண முடியாது. ஓகே, ஈஸியாக மல்டிப்ளை பண்ண முடியும், பட் ஆன்சர் கொண்டு வந்து காமிச்சிட்டேன். கரெக்டா இல்லையா? ஆமாண்ணே. இப்போ எனக்கு சேஞ்ச் இன் ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு சேஞ்ச் இன் எக்ஸ் வேணும். எப்படி கண்டுபிடிப்பீங்க? 0.002001 minus 1 by 2. அப்போ என்ன ஆன்சர் கிடைக்கும்? 0.00020001 by 0.0001. இப்போ நல்லா பாருனா 1 2 3 4 1 2 3 4 4 டெசிமல் தள்ளி கொண்டு போயிட்டேன்னா மேலே இருக்க வேல்யூ இப்படி கிடைக்குமா? 2.0001. கரெக்டா இல்லையா?
கரெக்டா இல்லையா? வெரி குட். ஜஸ்ட் 2 மெம்பர் வாட்சிங், ஒய் ஆர் யூ வேஸ்டிங் டைம்? நான் டீச் பண்ண வந்துட்டேன், பார்க்குறது உங்களோட கடமை. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது, நீங்கள் பார்க்கலன்னா உங்களுக்கு இது. அப்போ நல்லா பாரு. நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் சரிங்களா? முன்னாடி இப்போ எப்படி நான் இந்த இடத்துல 1 வச்சுருந்தாலும் 1க்கு பதில் என்ன இருக்குது? எக்ஸ் இருக்குது. இந்த 1.0001 நான் இப்படி எழுதலாமா? கரெக்டா இல்லையா? அப்போ இந்த வேல்யூ எக்ஸ், இந்த வேல்யூ டெல்டா எக்ஸ். அப்போ எக்ஸையும் டெல்டா எக்ஸையும் நம்ம என்ன பண்ணுறோம்? ஆட் பண்ணுறோம். அதான் கணக்கு. அப்போ நல்லா பாரு, என்னோட y1 என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் பண்ண எக்ஸ் ஸ்கொயர். y2 என்ன கிடைக்கும்? எக்ஸ் பிளஸ் டெல்டா எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். இப்போ நான் இதை ஸ்கொயர் பண்ணனா என்ன கிடைக்கும்? ஏ ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் டெல்டா எக்ஸ். வெரி குட். இப்போ எனக்கு y2 மைனஸ் y1 வேணும். இதுல இருந்து நான் இதை சப்ராக்ட் பண்ணா இந்த எக்ஸ் ஸ்கொயர் இந்த எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். கரெக்டா இல்லையா? 2x டெல்டா எக்ஸ் பிளஸ் டெல்டா எக்ஸ் ஸ்கொயர். இதோட ரெண்டுத்துல சேஞ்ச் எவ்வளவு இருக்கு? டெல்டா எக்ஸ். டெல்டா எக்ஸ் சேஞ்ச் இருக்கு. வெரி குட். இப்போ நல்லா பாரு, சப்போஸ் என் டெல்டா எக்ஸ் ரொம்ப சின்னதா இருக்குதா? சப்போஸ் என் டெல்டா எக்ஸ் ரொம்ப சின்னதா இருந்தா, ஸ்மால் வேணா, வெரி வெரி ஸ்மால், தென் டெல்டா எக்ஸ் ஸ்கொயர் என்னவா இருக்கும்? வெரி குட், ரொம்ப ஸ்மால் ஆயிரும். வெரி 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 ஸ்மால். நெக்லிஜிபிள் எழுதலாமா? ஸ்பெல்லிங் தெரியாத வார்த்தையை வச்சுக்கிட்டு நீங்க படுற பாடி இருக்கு. நெக்லிஜிபிள். கரெக்டா இல்லையா? ஆமா கரெக்ட். எக்ஸாம்பிள் புரியல சார். நல்லா பாரு, டெல்டா எக்ஸோட வேல்யூ இதான்னு வச்சுக்கோ. ஏன் 0.0001 இதை நீ ஸ்கொயர் பண்ண போற. சரி, எனக்கு இது கொஞ்சம் டவுட், எப்படி ஸ்கொயர் பண்ணணும்னு தெரியுது. நல்லா பாரு, இந்த வேல்யூ நீ எக்ஸ்போனன்ட்க்கு மாத்தினா இந்த வேல்யூ இதுவாயிடுச்சா? இது ஏன் டெல்டா எக்ஸ். இப்போ நான் இந்த டெல்டா எக்ஸை ஸ்கொயர் பண்ணா என்ன கிடைக்கும்? -8 கிடைக்கும். வெரி குட். நான் கூட இவங்க ஸ்கொயர் பண்ணா 10 -4 ஸ்கொயர் பண்ணா +16 ஆயிரும். அப்போ 16 போட்டுருவீங்களோன்னு நினச்சேன். இல்லை, சரிங்களா? ஸோ அது எல்லாமே நான் உங்களுக்கு எதில் சொல்லி கொடுத்தேன்? எக்ஸ்போனன்ட்ஸ் அண்ட் பவர்ஸில் சொல்லி கொடுத்தேன். வெரி குட். லாகிரிதம்லேயே சொல்லி கொடுத்துருப்போம். அப்போ நல்லா பாரு, இந்த வேல்யூ 0.0001னா இதை நான் எப்படி எழுதுவேன்? 0.00070 அப்புறம் ஒரு 1 வரும். கரெக்டா இல்லையா? அப்ப இந்த வேல்யூ ஆல்மோஸ்ட் நெக்லிஜிபிள். கரெக்டா இல்லையா? அப்போ இந்த டேர்ம் என்னவாயிரும்? இந்த டேர்ம் ரொம்ப சின்னதுனால இந்த டேர்ம் நெக்லிஜிபிள் ஆயிரும். கரெக்டா? அப்ப 2x டெல்டா எக்ஸ் பை டெல்டா எக்ஸ். இந்த டெல்டா எக்ஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஆன்சர் என்ன வருது? 2xன்னு வருது. சார், ஆனாலும் டிஃப்ரென்சியேஷன் ஏன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இது வரைக்கும் உங்கள் வாயிலேருந்து வர மாட்டேங்குது. இப்போ நல்லா பாரு, இந்த வேல்யூ ரொம்ப சின்ன, இந்த சேஞ்ச் இருக்கு பார்த்தீங்களா? ரொம்ப சின்னதாக இருந்தால், இந்த சேஞ்சு ரொம்ப சின்னதாக இருந்தால் இந்த கால்குலேஷன் பண்ணுறது ஈஸியாக இருக்கா? இருக்காது. நான் காட்டுறேன் உங்களுக்கு, சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கர்வ் அஸ்யூம் பண்ணிக்கிறேன். இது ஆக்சிஸ் உங்க கண்ணுக்கு தெரியுதா? தெரியுதுங்க. இப்போ நல்லா பாரு, இந்த ஆக்சிஸ்ல 2 பாயிண்ட் எடுக்கிறேன். இப்போ யாராவது என்கிட்ட கேட்குறாங்க, சார் சேஞ்ச் எவ்வளோ, எக்ஸில் எவ்வளோ சேஞ்ச்? நல்லா பாரு, எக்ஸ் இனிஷியலாக இங்கே இருந்துச்சு, எக்ஸ் ஃபைனலாக இங்கே போயிடுச்சு. அப்போ சேஞ்ச் இந்த எக்ஸ் இவ்வளோவா? ஒய் எவ்வளோ சேஞ்ச்? ஒய் இனிஷியலாக இங்கே இருந்துச்சு, ஒய் ஃபைனலாக இங்கே இருக்குது. அப்போ சேஞ்ச் இன் ஒய் எவ்வளோ? இவ்வளோ. புரியுதா இல்லையா? புரியுதா? ஓகே. அப்போ நல்லா பாரு, எனக்கு சேஞ்ச் யாராச்சும் கேட்டாங்கன்னா நான் இப்படி கண்டுபிடிச்சிருவேன்.
கரெக்டாக இல்லையா? ஆமா. அப்போ நான் இதுக்கு வந்து லைன் பிளாட் பண்ணுறேன். இந்த 2 பாயிண்ட்டுக்கு லைன் பிளாட் பண்ணுறேன்னா இதான் லைன். இந்த லைனுக்கும் நான் கண்டுபிடிக்கிற கர்வுக்கு சம்மந்தம் இருக்கா? இல்ல, டிஃபரன்ஸ். சரி, நல்லா பாரு. நான் இந்த கர்வ்ல இருக்கிற சேஞ்சாக கண்டுபிடிக்கணும். இந்த கர்வ்ல எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்கணும். பட் நான் இப்போ கண்டுபிடிச்சது என்ன, இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கு எடுத்தேன்னா நான் இந்த கர்வுக்கு கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். பட் நான் கண்டுபிடிச்சதுக்கும் கர்வுக்கு சம்மந்தமே இல்லை. கரெக்டாக இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து வண்டியில் போகிறீங்க, சரியா? அப்போ நீங்கள் வண்டியில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. நீங்கள் வண்டியை ஓட்டுறது எவ்வளோன்னா ஒரு 10 ஸ்பீடில் ஓட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சரியா? ஒரு சில இடத்துல ஹைவேஸு வண்டியை நல்லா முறுக்கி விட்டுறீங்க, ஒரு 80 ஸ்பீடில் போகிறீங்க. இந்த போர்ஷ் வண்டிக்கார ஒரு இன்சிடென்ட் தெரியுமா? அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. பட் நார்த் இந்தியா ஒரு பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. அது ஒரு 120ன்னு வச்சுக்கோ. போர்ஷுக்காரன் 120ல் போகல, அவங்களும் ஒரு 200ல் போயிட்டு 2 பேர்த்த அடித்து அவங்க 2 பேர் இறந்துட்டாங்க. ஓகே, ஸோ அதெல்லாம் நடந்திருக்கு. அந்த பையனுக்கு வயசு 17, சரக்கு அடிச்சுட்டு வண்டி ஓட்டியிருக்கான். அந்த மாதிரி நீங்கள் தயவுசெய்து பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் பார், சப்போஸ் இன்னும் அவனை மாதிரி நான் வேகமாக 200 ஸ்பீடில் ஓட்டுறேன், ஓகேவா? இப்போ யாராவது என்கிட்ட ஆவரேஜ் வேல்யூ கேட்குறாங்க. எனக்கு ஆவரேஜ் வேல்யூ எவ்வளோ வருது? லெட் மீ see, என்னோட ஆவரேஜ் வேல்யூ 100 வருதுன்னு வச்சுக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் வண்டியை ஆவரேஜாக ஒரு 100 ஸ்பீடில் ஓட்டிட்டு போயிருக்கேன்னு அர்த்தம். கரெக்டாக இல்லையா? என்ன டிஃபிகல்ட்டி? பட் ரியல் டைமில் நான் என் ஓடோமீட்டர் ரீடிங்கை பார்த்தா நான் 10 ஸ்பீடில் ஓட்டியிருக்கேன், 80 ஸ்பீடில் ஓட்டியிருக்கேன், 120ல் ஓட்டியிருக்கேன், 200ல் ஓட்டியிருக்கேன். ஆனால் நான் 100 ஸ்பீடில் ஓட்டவே இல்லை. அப்போ எனக்கு கிடைக்கிற இந்த ஆன்சர், இந்த வேல்யூ வந்து கரெக்டாக இருக்கா? இல்லை. ஏன்னா இது ஒரு ஆவரேஜை ப்ரிடிக்ட் பண்ணுது. இந்த ஆவரேஜ் வேல்யூ நான் போகணுன்னு அவசியமே இல்லை. அதான் நான் இங்கேயும் காமிச்சிருக்கேன். இந்த சேஞ்ச் இப்படி நடந்திருக்குது. ஆனால் நான் வரைஞ்சிருக்க வேல்யூ, நான் கண்டுபிடிக்கிற வேல்யூ எப்படி இருக்குது? இந்த ஒயிட் லைனில் வச்சு ரெப்ரசென்ட் பண்ணுறேன். நான் கண்டுபிடிச்சதுக்கும் அந்த ஆன்சருக்கும் சம்மந்தமே இல்லை. ஏன்? ஏன்னா நான் இந்த எக்ஸில் இருக்க சேஞ்சை ரொம்ப பெருசாக எடுத்திருக்கேன். இப்போ நான் சப்போஸ் சேஞ்சை குறைக்கிறேன், இது என்ன ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. இப்போ வரைச்சி நான் என்ன பண்ணுறேன்? இப்போ 2 பாயிண்ட்டை வாங்க சார், இரு, சிஸ்டம் ரொம்ப ஹேங் ஆகுது இன்றைக்கி. ஆனால் 15th நெக்ஸ்ட்டு மந்தில் பே பண்ண முடியுமா? இந்த ஆஃபர் வந்து இந்த 31ஆம் வரைக்கும் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ரேட் இன்க்ரீஸ் ஆயிரும். அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் எக்ஸ்ட்ரா பண்ணணும். ஸோ ஆஃபர் இருக்கிறப்ப தான் இந்த பேமெண்ட். இப்போ நல்லா வர இந்த 2 பாயிண்ட்டு நான் பக்கத்தில் கொண்டு வந்துட்டேன்னா, முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்படி இருந்துச்சு. இப்போ நான் பாயிண்ட்டை பக்கத்தில் கொண்டு வந்துட்டேன். இப்போ நான் கண்டுபிடிக்கிறேன் சேஞ்ச் இன் எக்ஸ் இவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு. முன்னாடி எக்ஸ் இவ்வளோ சேஞ்ச் ஆயிருந்துச்சு, இப்போ எக்ஸ் இவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ இந்த எக்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒய்யோட வேல்யூ சேஞ்ச் ஆயிருக்கா? ஆமாம். அப்போ நல்லா பாரு, நான் சேஞ்சு கண்டுபிடிக்கிறேன். இப்போ எனக்கு எப்படி இருக்குது? இப்படி இருக்குது சார். இப்பயும் பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக இருக்கா? இல்லை. அப்போ நான் என்ன பண்ணுறேன்? இன்னும் பாயிண்ட்டை பக்கத்தில் கொண்டு வரேன். பாயிண்ட் இன்னும் பக்கத்தில் வந்துருச்சு. இப்போ பார்க்கலாம். இப்போ பாரு, இந்த 2 பாயிண்ட்டை நான் கனெக்ட் பண்ணுறேன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல. அப்போ நல்லா பாரு, எனக்கு என்ன தெரியுது? எனக்கு அந்த இன்ஸ்டன்ட்ல நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நான் என்ன பண்ணணும்? இந்த டியூரேஷனை கம்மி பண்ணி சின்ன இன்டர்வல் எடுக்கணும். சொல்கிறது புரியுதா? இப்போ நான் கண்டுபிடிச்சா என்ன சார் ஆகும்? இப்போ பாரு, ஆல்மோஸ்ட் அந்த கர்வுக்கு ஏற்ற மாதிரியே வந்துட்டேனா? அதாவது என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த ஒரு விஷயத்த கர்வாக பார்க்குறீங்க. இது கர்வா இல்லையா? கர்வ் தான். இதை நான் நல்லா ஜூம் பண்ணி பார்த்தேன்னா இது என்ன சார் இருக்கும்? ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி. அதாவது நான் நல்லா ஜூம் பண்ணிட்டேன்னா இந்த பாயிண்ட் பார்த்தேன்னா இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், அடுத்து இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், அடுத்து இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், இப்படி இருக்குமா? கரெக்டா இல்லையா? இப்போ நமக்கு எர்த்தே சொல்லு, எர்த் வந்து ஸ்பெரிக்கலா இருக்கா இல்லைன்னா ஃப்ளாட்டா? எர்த் எப்படி இருக்கு? எர்த் ஸ்பியரா இல்ல ஃபிளாட்டா? ஸ்பியர். இப்போ நல்லா பாரு, நான் சப்போஸ் நல்ல தூரமாக போயிட்டு ஸ்பேஸ்லேருந்து பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு ஸ்பியர் மாதிரி தெரியும். நான் சப்போஸ் இந்த 2 பாயிண்ட்டு, இங்கே ஒரு பாயிண்ட்டு அங்கே ஒரு பாயிண்ட் வச்சு பார்க்குறேன்னு சொன்னால் எனக்கு ஆல்மோஸ்ட் எப்படி தெரிய போகுது?
ஃப்ளாட்டாக தெரிய போகுது. சப்போஸ் என்னால் இது உங்களுக்கு கர்வை காமிக்க முடிஞ்சால் ஓகே, இதில் காட்டுறது ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னா அந்த இடத்துல நிறைய லைன்ஸ் இருக்குது, அது உங்களுக்கு புரியாது. ஓகே, இப்போ நான் ட்ரா பண்ணுறேன். ஓகே, இப்போ இது கர்வ்னு உங்களுக்கு தெரியுதா இல்லையா? தெரியுது. பட் நான் இதை ஜூம் பண்ணுறேன். இங்கே பற்றி இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த பெண்டெல்லாம் தெரியுதா? ஆமாண்ணே. ஸோ ஆக்சுவலாக இதுக்கு மேலே என்னால் என்ன பண்ண முடியல, இதை ஜூம் பண்ண முடியல. பட் நான் இன்னும் இதை ஜூம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் இது ஆல்மோஸ்ட் எப்படி தெரியும் எனக்கு? ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி தெரியும். ஓகேவா? அதான சொல்ல வந்தது. ஈவன் நீங்கள் இதை என்ன பண்ணலாம், ஃபோட்டோ எடுத்துகிட்டு நீங்கள் ஜூம் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஓகே. ஸோ எல்லா கர்வுமே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரெயிட் லைன் சேர்ந்தது. ஈவன் இந்த சர்க்கிள் இஸ் இது அது வந்து நான் உங்களுக்கு எங்கே சொல்லி கொடுப்பேன் அப்படின்னா மோஷன் இன் 1Dயில். ஓகேவா? ஈவன் சர்க்கிள் பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸு சேர்த்த ஒரு ஃபிகர் அப்படின்னு சொல்லுவோம். சரி, ஓகே, நீங்கள் எல்லாம் சொல்லிட்டீங்க. ஓகே, அந்த பாயிண்ட்டை நம்ம பக்கத்தில் வச்சோன்னா நம்ம என்ன பண்ணலாம், ரொம்ப அக்யூரேட்டாக வரலாம். கரெக்டாக இல்லையா? வெரி குட். இதுக்கு எனக்கு ஏதாச்சும் இன்னொரு பெட்டர் எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா அப்படின்னா, லெட் மீ சே நீங்கள் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. ஓகேவா? நீங்கள் எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க? நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. இப்போ உங்களுக்கு மார்க்கு ஜூன்லேருந்து ஜூலை மந்த்து, லெட் மீ சே உங்கள் மார்க் வந்து 100, அடுத்து 120, அடுத்து 150. ஒரு மாதமும் உங்கள் மார்க் இப்படி இருக்குது. ஓகேவா? 250, 350, 400 ஆயிடுச்சு, 450, 480, 500. இப்போ நான் ஆவரேஜ் கண்டுபிடிச்சேன்னா எனக்கு ஆவரேஜ் 300ன்னு வரலாம். பட் நீங்கள் எப்போ சார் 300 மார்க் எடுத்திருக்கீங்க? நீங்கள் 300 மார்க் எடுக்கவே இல்லை. பட் ஆவரேஜ் 300 தான் வருது. அப்போ நல்லா பாருங்கள், ஆவரேஜ்னா என்ன? இந்த ஸ்டார்டிங்லேருந்து இது வரைக்கும் இருக்கிற சேஞ்சுக்கு நான் கண்டுபிடிச்ச ஒரு வேல்யூ தான் ஆவரேஜ். கரெக்டாக இல்லையா? இனிஷியல்லேருந்து ஃபைனலுக்கு நடுவில் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், எனக்கு இன்ஸ்டன்டேனியஸாக தெரியணும் உன் ப்ரிப்பரேஷன் எந்த அளவுக்கு போயிருக்கு, ஜூலை மாதத்தில் எவ்வளோ. அப்போ ஜூலை மாதம் நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த ஒரு சின்ன இன்டர்வலில் பார்க்க போகிறீங்க. கரெக்டாக இல்லையா? சொல்கிறது புரியுதா இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்றோம், அந்த இன்டர்வல் சேஞ்ச் இன் எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப கம்மியாக வச்சுட்டு அப்போ ஒய் ஆக்சிஸில் எவ்வளோ சேஞ்ச் இருக்குன்னு பார்க்குறோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் உங்களோட ஒரு கர்வு. இப்போ நான் சப்போஸ் இந்த டெல்டா எக்ஸை இவ்வளோ பெருசாக வச்சேன்னா நான் கண்டுபிடிக்கிறது இந்த வேல்யூ. ஆமாவா இல்லையா? பட் இது வந்து நான் எங்கேயுமே இந்த மாதிரி கர்வ் ஃபாலோ பண்ணாமலே இருக்கலாம். அப்போ ஸ்லோப்னா என்னன்னு அவங்க சொல்லி கொடுத்தோம், சேஞ்ச் இன் ஒய் ஆக்சிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சேஞ்ச் இன் எக்ஸ் ஆக்சிஸ். சொல்லலாமா சொல்லக்கூடாதா? இதை தான் நம்ம tan தீட்டான்னு எழுதுவோம். பட் நல்லா பாரு, tan தீட்டா அப்படின்னா அது யூனிஃபார்மாக ஒரே மாதிரி ஆங்கிள் இருந்திருக்கணும். நான் இந்த இடத்துல பார்த்தேன்னா இது ஏன் tan தீட்டா, நான் இங்கே பார்க்குறப்ப இது ஏன் tan தீட்டா, நான் இங்கே பார்க்குறப்ப இது ஏன் tan தீட்டா. இப்போ ஆங்கிள் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது. கரெக்டாக இல்லையா? அப்போ ஒரே மாதிரி இல்லை வேல்யூ. அப்போ எனக்கு எந்த பாயிண்ட்ல வேணும்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சின்ன லிமிட்டில் எடுத்து பார்க்க போகிறோம். ஓகே, அப்போ நம்ம சேஞ்ச் இன் ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு சேஞ்ச் இன் எக்ஸ்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஆனால் என்ன கண்டிஷனு, லிமிட் டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு 0 அப்படின்னு என்ன அர்த்தம், இந்த டினாமினேட்டரில் இருக்க டெல்டா எக்ஸோட வேல்யூ என்னவாயிரணும், டென்ஸ் டு 0. ஜீரோன்னு சொல்லலை, டினாமினேட்டர் 0 ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம், டிவைடே பண்ண முடியாது, இன்ஃபைனைட் ஆன்சர் வந்துடும். நான் என்ன சொல்கிறேன், டென்ஸ் டு 0, அதாவது ரொம்ப சின்ன வேல்யூ ஆகுது. அப்போ ரொம்ப சின்ன வேல்யூ ஆயிடுச்சுன்னா இந்த டெல்டா ஒய் பை டெல்டா எக்ஸுக்கு பதிலாக
நான் புதுசாக ஒரு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த dy/dx ஃபங்க்ஷனை தான் நம்ம ஃபங்க்ஷன் ஆப்ரேட்டர்னு வச்சுக்கோ. இந்த d/dx இந்த ஆப்ரேட்டர் எப்படி அடிஷன் சப்ராக்ஷனில் ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டரும் இந்த d/dxங்கிறது இன்னொரு ஆப்ரேட்டர். இந்த ஆப்ரேட்டரை தான் நம்ம டிஃபரன்சியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அப்போ டிஃபரன்சியேஷன் என்னன்னு புரிஞ்சா? சேஞ்ச் இன் ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு சேஞ்ச் இன் எக்ஸ் நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஆனால் என்ன கண்டிஷனில்? இந்த டினாமினேட்டரை நான் ரொம்ப சின்ன வேல்யூன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட யாராச்சும் ஆவரேஜ் கேட்குறாங்கன்னா லெட் மீ சே இதான் ஒரு கர்வ்னா இது என் ஸ்டார்டிங் பாயிண்ட் x1 y1, இது என் ஃபைனல் பாயிண்ட் x2, y2. அப்போ நம்மளுக்கு ஆவரேஜ் வேல்யூ வேணும் என்ன? அங்கேருந்து இங்கே வரைக்கும் வேணும். அப்போ சேஞ்ச் இன் y வித் ரெஸ்பெக்ட் டு சேஞ்ச் இன் x. அப்போ y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1. ஆனால் எனக்கு என்ன சார், எனக்கு ஆவரேஜ் வேணாம், எனக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட இன்ஸ்டன்ட்ல வேணும். சேம் கிராஃப் பட் எனக்கு எங்கே வேணும் சார்? கரெக்டாக இந்த இடத்துல இருந்து இந்த இடத்து வரைக்கும் தான் எனக்கு வேணும். சொல்கிறது புரியுதா? நான் போன தடவை சேஞ்ச் இன் ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு சேஞ்ச் எக்ஸ்னு கண்டுபிடிச்சேன். ஆனால் எக்ஸோட வேல்யூ பெருசாக எடுத்தேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? ரொம்ப சின்ன எக்ஸோட சேஞ்ச் எடுக்கிறேன். புரியுதா இல்லையா? அப்போ இந்த இடத்த பார்த்தேன்னா நான் கண்டுபிடிக்கிற வேல்யூ ஆல்மோஸ்ட் என் கர்வில் போய் மீட் ஆகும். அப்போ இன்ஸ்டன்டேனியஸ் சொன்னாங்கன்னா ஒன்றுமே இல்லை, நான் டெல்டா ஒய் பை டெல்டா எக்ஸ் தான் கண்டுபிடிக்கிறேன். ஆனால் என்ன கண்டிஷன்? என் டெல்டா எக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 0, ரொம்ப சின்னது. அப்போ இந்த இடத்துல dy/dxன்னு சொல்லலாம். புரியுதா? இதுக்கு தான் நான் இந்த இடத்துல உங்களுக்கு இது வரைஞ்சி காமிச்சிருக்கேன். சரிங்களா? இந்த கிராஃபை ஒரு தடவை திரும்பி பார்க்குறீங்கன்னா பாருங்க. சரி, இப்போ நல்லா பாரு. ஸ்டார்டிங்கில் நம்ம இந்த பாயிண்ட் இப்படி தள்ளி தள்ளி வச்சுருக்கோன்னா இது நான் கண்டுபிடிக்கிறது ஆவரேஜ். ஏன்னா நான் ஸ்டார்டிங் வந்து ஃபைனல் வரைக்கும் இருக்க எல்லாத்தையும் சேர்த்து எடுத்திருக்கேன். அதே சேஞ்ச் இன் ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு சேஞ்ச் இன் எக்ஸ் தான். பட் நான் என்ன பண்ணுறேன்? இந்த எக்ஸோட லிமிட்டை கம்மி பண்ணுறேன். எக்ஸை பக்கத்தில் கொண்டு வரேன். நான் பக்கத்தில் கொண்டு வரப்போ என்ன ஆகுது? நம்ம இன்னும் அக்யூரேட்டாக வரோம். கரெக்டாக இல்லையா? அப்போ இங்கே நான் என்ன கண்டுபிடிக்கிறேன்? சேஞ்ச் இன் எக்ஸ் ஆக்சிஸ், சேஞ்ச் இன் ஒய் ஆக்சிஸ். பட் இந்த சேஞ்ச் இன் எக்ஸ் வந்து டெல்டா எக்ஸ் ரொம்ப ரொம்ப சின்னதாக இருந்தா when delta x is very 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 small அப்படிங்கிறப்ப இந்த டெல்டா y பை டெல்டா எக்ஸ் நான் என்னன்னு எழுதிக்கலாம்? dy/dxன்னு எழுதலாம். இதுதான் என்னது? டிஃபரன்சியேஷன். அப்போ நம்மளுக்கு எங்கெல்லாம் இன்ஸ்டன்டேனியஸ் வேணுமோ அங்கெல்லாம் நம்ம டிஃபரன்சியேஷன் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ டிஃபரன்சியேஷன்னா என்னன்னு சொல்லிட்டேன். ஆனாலும் அந்த ஒரு கேள்விக்கான பதில் வரல. என்ன கேள்வி? எதுக்காக சார் டிஃப்ரென்சியேஷன்? நான் வந்து அடுத்த 2 ஸ்லைடில் உனக்கு சொல்கிறேன் எதுக்காக நம்ம டிஃப்ரென்சியேஷன் வந்தோம். நம்ம டிவைட் பண்ணியே பார்க்கலாம், இல்லை டெல்டா ஒய் பை டெல்டா எக்ஸ்னே போட்டலாம். இல்லை, எதுக்கு நீங்கள் டிஃப்ரென்சியேஷனுக்காக வந்தீங்க அப்படின்னு ஒரு கேள்வி. இப்போ ஆன்லைனில் யூடியூப்பில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் புரியுதா? இப்போ நல்லா பாரு, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபங்க்ஷனா இந்த d/dx இதுதான் ஆப்ரேட்டர், இதான் டிஃபரன்சியேஷன் ஆப்ரேட்டர். ஓகேவா? அப்போ அந்த ஃபங்க்ஷனை நான் டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன்னா இந்த ஆப்ரேட்டர் நான் யூஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறேன்னு அர்த்தம். இதுக்கு ரூல் என்ன? சப்போஸ் எக்ஸ் பவர் என்னன்னு இருந்தால் எக்ஸ் பவர் n இருக்குது, இதை நான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். எப்படி சார் டிஃபரன்ஷியேட் பண்ணணும் உங்களுக்கு தெரியுது? ஒரு நம்பர் கொடுத்துட்டு அதை மல்டிப்ளை தான் பண்ணணும். எப்படி உங்களுக்கு தெரியுது? இப்படி கொடுத்துருப்பான். இந்த சிம்பிள் தான் என்னது? மல்டிப்ளிகேஷனோட சிம்பிள். கரெக்டாக இல்லையா? உங்களை டிவைட் பண்ண சொல்கிறான், அப்போ என்ன பண்ணுவான்? இந்த மாதிரி ஒரு சிம்பிள் கொடுப்பான். அதே மாதிரி d/dx வந்து எதோட சிம்பிள்? டிஃபரன்சியேஷனோட சிம்பிள் தான் d/dx. இப்போ இங்கே எக்ஸ் பவர் என்னன்னு இருக்குது, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோ, பவரில் என்ன இருக்கோ அதை தூக்கி முன்னாடி போட்டுரு, பவரை 1ஆல் குறைச்சிரு, மேலே என்ன பவர் இருக்கோ அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குது சார், இது வேரியபிள் எக்ஸில் தானே சேஞ்ச் நடக்குது. நம்ம என்ன பண்ணுறோம்? சேஞ்ச் இன் ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு சேஞ்ச் இன் எக்ஸ். கரெக்டாக இல்லையா? சப்போஸ் அந்த ஃபங்க்ஷன் கான்ஸ்டன்ட்டாக இருக்குது அப்படின்னா, ஃபங்க்ஷனே கான்ஸ்டன்ட்டாக இருந்தால் அதில் சேஞ்ச் நடக்குமா?
நடக்காது. ஒரு ஃபங்க்ஷன் கான்ஸ்டன்டா இருக்கு, அதுல சேஞ்ச் நடக்குமா? ஃபார் எக்ஸாம்பிள் y இஸ் ஈக்குவல் டு ஜஸ்ட் 10 அசியூம் பண்ணிக்கோ. இப்போ எக்ஸோட வேல்யூ 1ல இருந்து எக்ஸோட வேல்யூ 2 வரைக்கும். எக்ஸோட வேல்யூ 1ன்னு போட்டால் இங்கே என்ன கிடைக்கும் சார்? எக்ஸுக்கு நீங்கள் என்ன வேல்யூ போட்டாலும் 10 தான். அப்போ y1ஓட வேல்யூ 10, y2 என்ன கிடைக்கும்? 2ன்னு போட்டால் அப்பயும் 10 தான். ஏன்னா ஒய்யோட வேல்யூ கான்ஸ்டன்டா இருக்கு, கரெக்டா இல்லையா? நீ கிராஃப் வச்சு பார்த்தனா இனிஷியலாக கிராஃப் இப்படி இருந்துச்சு, ஃபைனலும் இங்கே இருக்கு. அப்போ நீ 1ல பார்த்தாலும் சரி 2ல பார்த்தாலும் சரி இது என்னோட x1, இது என்னோட x2. அப்போ x2 xல சேஞ்ச் இருக்கா, ஆனால் ஒய்ல சேஞ்ச் இருக்கா? இல்லை. நம்ம டிஃபரன்சியேஷனோட டெஃபினேஷன்னா சேஞ்ச் இன் y வித் ரெஸ்பெக்ட் டு சேஞ்ச் இன் x. ஒய்ல சேஞ்சே இல்லை சார், அப்போ 0. சொல்றது புரியுதா? நிறைய ஸ்டாஃப்ஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க, யாருமே இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. ஸ்ட்ரைட்டாக அவங்க என்ன சொல்லிட்டு போயிருப்பாங்க, கான்ஸ்டன்டாக இருந்தால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. பட் ஏன் 0 ஆகுது அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பேசிக்ஸ் புரியும். பேசிக்ஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அப்போ தான் நம்ம கான்செப்சுவலாக புரிஞ்சுக்கிட்டு ப்ராப்ளம்ஸை ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே. இப்போ நல்லா பாரு, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது எப்படி? ஒய்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டோம். ஒய்ங்கிறது என்னது? x⁻10. அப்போ எனக்கு dy பை dx வேணும். ஃபார்முலா என்ன சொல்லுது? பவரை தூக்கி முன்னாடி போட்டு பவரை 1ஆல குறைச்சிரு. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குது? அவ்வளோதான் டிஃப்ரென்சியேஷன். சரியா? இவ்வளோ நேரம் நம்ம டிஃப்ரென்சியேஷன் பேசணும். பட் நான் இன்னும் என்ன கேள்விக்கு ஆன்சர் பண்ணல, எதுக்காக டிஃப்ரென்சியேஷன் யூஸ் பண்ணுறோன்னு ஆன்சர் பண்ணல. டிஃப்ரென்சியேஷன் என்னன்னு சொல்லிட்டு அது எப்படி அப்ளை பண்ணணும் தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரியா? இதை எப்படி அப்ளை பண்ணணும்னு இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நல்லா பாரு, dy பை dx. இந்த 2வை வச்சிரு, x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணு. x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன்னா பவரை தூக்கி முன்னாடி போட்டுரு, பவரை 1ஆல குறைச்சிரு. அப்போ 2 2s are 4, x⁻1. இங்கே பாரு, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணு, பவரை தூக்கி முன்னாடி போட்டு பவரை 1ஆல குறைச்சிரு. அப்போ 5x⁻4. இது என்ன சார்? 0, சேஞ்சே இல்லை. அப்போ நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும்? 0. சரிங்களா? சப்போஸ் இந்த இடத்துல y is equal to 15 இருக்கு, இப்போ எனக்கு சேஞ்ச் என்னதான்? ஏன்னா இது ஒரு கான்ஸ்டன்ட் வெறும் ஒரு நம்பர் இருக்காங்க, வேரியபிள் இல்லை. நான் இதை எதை பொறுத்து வேரி பண்ணுறேன்? நான் ஒய்யோட வேல்யூல எவ்வளோ சேஞ்ச் இருக்குன்னு பார்க்குறேன். எதை பொறுத்து? எக்ஸை பொறுத்து பார்க்குறேன். அப்போ நான் எக்ஸில் சேஞ்ச் பண்ணால் ஒய் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுது, இதுதான் இதோட மீனிங். அடுத்து இங்கே வர 10xன்னு இருக்கு, 10 அப்படியே வச்சுக்கோ. இப்போ எக்ஸு பவர் என்ன இருக்கு? 1ன்னு இருக்கு. பவரை தூக்கி முன்னாடி போட்டு பவரை 1ஆல குறைச்சிது. அப்ப 10x⁻0, அதாவது வெறும் 10 தான் ஆன்சர். புரியுதா? அப்ப நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும்? x⁻0, எனிதிங் பவர் 0 என்ன? 1. ஓகேவா? வெரி குட். இதை நான் x⁻1/2 எழுதலாமா? அப்ப dy பை dx என்ன ஆயிரும்? பவரை தூக்கி முன்னாடி போட்டு பவரை 1ஆல குறைச்சிரு. ஓகே, 1/2 x⁻−1/2. இதை நான் என்ன பண்ணலாம்? -1/2 கீழே கொண்டு வந்துட்டேன்னா +1/2 ஆயிரும். அப்ப இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம். √x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1/2 √x, x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 ஆயிரும். இப்ப நல்லா பாரு, இந்த क्वेश्चनல மாட்டுவா. dy பை dx என்ன? 0. வெரி குட். ஏன்னா நல்லா பாருனா, x சேஞ்ச் பண்ணால் y ல சேஞ்ச் இருக்குமா? x க்கு நான் என்ன வேல்யூ போட்டாலும் அது y is a function of t. அப்ப நான் x ல எந்த விதமான சேஞ்ச் கொண்டு வந்தாலும் y ல சேஞ்ச் நடக்காது. அப்ப சப்போஸ் அவங்க क्वेश्चन கேக்குறாங்கன்னா அவங்க இது கேக்குறாங்கன்னு அர்த்தம். இப்போ எது வேரியபிள்? t வேரியபிள். இப்போ t யை பொறுத்து இதை டிஃபரன்ஷியேட் பண்ணு. பவரை தூக்கி முன்னாடி போட்டு பவரை 1ஆல குறைச்சிரு. புரியுதா? 3t². புரியுது.
இது பாரு எக்ஸ் பவர் 1 ரூட் எக்ஸ் எப்படி எழுதிக்கலாம் எக்ஸ் பவர் 1/2. அப்போ எக்ஸ் பவர் 3/2 ஆயிடுச்சு. பவரை தூக்கி முன்னாடி போட்டு பவரை 1ஆல குறைச்சிரு. ஓகே ஓகே. இப்போ கம்மிங் டு கொஸ்டின். எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர், x1 வேல்யூ இது, x2 வேல்யூ இது. சரி, இதுதான் நம்ம முன்னாடியே பண்ணோம். இப்போ நீங்கள் எதுக்கு எது டிஃப்ரென்சியேஷனில் கொண்டு வரீங்கன்னு எங்களுக்கு இன்னுமே புரியல. நல்லா பாரு, இப்போ என்னோட x1 வேல்யூ 2ன்னு போட்டேன்னா y1 என்ன கிடைக்கும் 4. y2 என்ன கிடைக்கும் 2.0002 ஸ்கொயர் பண்ண போகிறேன். கால்குலேட்டர் எடுத்துக்கலாம். என்ன வருது 4.00080004. ஓகே ஓகே. இப்போ சேஞ்ச் இன் y வித் ரெஸ்பெக்ட் டு சேஞ்ச் இன் x இதான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ இது ரெண்டுத்தையும் நான் சப்ராக்ட் பண்ணுறேன்னு சொன்னால் எழுதும், ஒரு ஸ்டெப் எழுது அப்படின்னு. இதை நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன்னா 0.00080004 by 0.000. கரெக்டா? இப்போ இதை 4 டெசிமல் தள்ளி கொண்டு போயிட்டு நான் 2ஆல் டிவைட் பண்ணிட்டேன்னா எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? வெயிட் பண்ண 2ஆல் டிவைட் பண்ணல இன்னும் நான், இது 2. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும்? 4.0004. ஆன்சர் வந்துருச்சு. சரி, இப்போயும் ஓகே, நீங்கள் டிஃப்ரென்சியேஷன் சொல்லி கொடுத்துட்டீங்க. ஓகே, ஸ்டார்டிங்கில் இது இந்த மாதிரி கொஸ்டின் சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் எதுக்கு இதை வந்து டிஃப்ரென்சியேஷனில் சால்வ் பண்ணுறீங்க எனக்கு புரியல. அப்படின்னா நல்லா பாரு, சேஞ்ச் இன் y வித் ரெஸ்பெக்ட் டு சேஞ்ச் இன் எக்ஸில் இந்த சேஞ்ச் இன் எக்ஸோட வேல்யூ ரொம்ப சின்னதாக இருந்தால் இந்த டெல்டா y பை டெல்டா எக்ஸ் பதில் நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் dy by dx. அப்போ இதுதான் என் yங்கிற ஒரு ஃபங்க்ஷன். இப்போ நான் dy by dx எனக்கு என்ன சார் கிடைக்கும் 2x. கரெக்டாக என்ன பவர் 2 - 1 போட்டோன்னா 1 ஆயிரும், 2x கிடைக்க போகுது. இப்போது இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ என்ன 2. ஆன்சர் என்ன கிடைக்குது 4. அப்போ நீங்கள் இவ்வளோ பெரிய ப்ராசஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த ஆன்சர் ஈஸியாக கொண்டு வந்துடலாம். ப்ரொவைடட் என்ன கண்டிஷன், இந்த டெல்டா எக்ஸ் எப்படி இருக்கணும் ரொம்ப சின்னதாக இருக்கணும். வெரி குட். இப்போ நம்ம 20வது ஸ்லைடில் இருக்கோமா? ஃபார் எக்ஸாம்பிள் இதான் கொஸ்டின், சரியா? y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். கரெக்டா? இப்போ நான் இது வந்து உனக்கு முன்னாடி சால்வ் பண்ணி காமிச்சேன். இப்போ டெல்டா எக்ஸ் எப்படி இருக்குது ரொம்ப சின்னதாக இருக்குது. ஏன்னா ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் தான் டெல்டா எக்ஸ். இது ரெண்டுத்தையும் நான் சப்ராக்ட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும் டெல்டா எக்ஸ் வேல்யூ எப்படி இருக்குது ரொம்ப சின்னதாக இருக்குது. அப்போ நான் இந்த மாதிரி இவ்வளோ பெருசாக கஷ்டப்படாமல் என்ன பண்ணலாம் 2 டைம்ஸ் எக்ஸ்னு போடலாம். அதான் எனக்கு வந்திருக்க ஆன்சர். சொல்கிறது புரியுதா? புரியுதுண்ணே. அப்போ ஈவன் நம்ம இந்த எல்லா கொஸ்டின்ஸ்லையுமே என்ன பண்ணலாம் அதே இது யூஸ் பண்ணலாம். இதை தான் நான் உனக்கு இப்போ பண்ணி காட்டுவேன். ஓகேவா? இந்த கொஸ்டின் சால்வ் ஆயிடுச்சு. இப்போ இதான் கொஸ்டின் வச்சுக்கோ. எக்ஸ் பவர் 5 இருக்குது. இப்போ ஒரு மெத்தட் ஆஃப் சால்விங் என்ன, x1ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் y1 கிடைக்கும். y1 என்ன கிடைக்கும் 32ன்னு கிடைக்கும். y2 என்ன கிடைக்கும் 32 என்ன கிடைக்க போகுதுன்னு தெரில. 2.0002 ஹோல் பவர் 5 32 என்ன கிடைக்குது 32.0160032. இப்போ எனக்கு சேஞ்ச் இன் y வித் ரெஸ்பெக்ட் டு சேஞ்ச் இன் x இது ரெண்டு நான் சப்ராக்ட் பண்ணுறேன்னு எனக்கு என்ன சார் கிடைக்கும் கொஞ்சம் வேகமாக சொல்லுங்க. 0.160032 டிவைட் பை இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வரும் 0.0002. இப்போ நல்லா பாரு 1 2 3 4 4 டெசிமல் தள்ளி கொண்டு போயிட்டேன்னா 1 2 3 4 1600.3 கரெக்டா by 2 8
100. வெயிட் பண்ணி இங்கே ஒரு ஜீரோவை நான் முழுங்கிட்டேன். இந்த இடத்துல ஒரு ஜீரோ இருக்குல்ல, அந்த ஒரு ஜீரோ நம்ம முழுங்கிட்டோம். அப்போ நல்லா பாரு 1 2 3 4 இங்கே டெசிமல் வந்துருச்சு. இப்போ இதை கேன்சல் பண்ணனா 80.016. இப்போ நல்ல ஒரு கேல்குலேட்டர் இருந்ததுனால நான் இது ஈஸியாக ஹோல் பவர் 5 போட்டேன். சப்போஸ் கேல்குலேட்டர் இல்லைன்னா என்ன பண்ணியிருப்பீங்க, அவ்வளோதான் கஷ்டம். அதுக்கு தான் என்னது dy/dx வேணுமா, 5x power 5 minus 1 அப்படின்னா 5x power 4, xோட வேல்யூ 2ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிடு, 5 into 2 power 4. ஆன்சர் சேமா வந்துருச்சா? ஆமாண்ணே. வெரி குட். இப்போ x பவர் 15 இருந்தால் என்ன பண்ணுறது? சேம் ப்ரொசீஜர். y1 என்ன ஒரு 1 பவர் 15 போட்டால் 1, y2 என்ன கிடைக்கும் 1.0001. ஐயோ, ஹோல் பவர் 15. ஹோல் பவர் 15 1.00 எழுதிடுவோம், 1.00150110. ஓகே. இப்போ டெல்டா y பை டெல்டா எக்ஸ் சேஞ்ச் எவ்வளோ நடந்திருக்கு? இது ரெண்டு சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 0.00150105 டிவைட் பை டிஃபரன்ஸ் எவ்வளோ வருது? 0.000. 4 டெசிமல் தள்ளி கொண்டு போயிட்டேன்னா 15.0105 டிவைட் பை 1. இதை நீ டிவைட் பண்ண ஆன்சர் வந்து 15.0105. இப்போ நல்லா இது 15 டைம்ஸ் நீ உட்காந்து மல்டிப்ளை பண்ணுறது பாசிபிளா இல்லை, சரிங்களா? அப்போ எங்கெல்லாம் உங்களுக்கு சேஞ்ச் இன் ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு சேஞ்ச் இன் எக்ஸ் தேவைப்படுதோ, ப்ரொவைடட் இந்த டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்கணும், ரொம்ப சின்னதாக இருக்கணும். அப்படி இருக்குதுச்சுன்னா நீ என்ன பண்ணு, டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடு. 15 எக்ஸோட வேல்யூ 1, கரெக்டா? இது வேணா 15 - 1 எழுதிக்கோ. அப்போ 15 1 பவர் 14, எனிதிங் பவர் 1 வந்து ஐ மீன் 1 பவர் எனிதிங் வந்து 1 தான். அப்போ 15. புரியுதா? புரியுது. அப்போ டிஃப்ரென்சியேஷன் ஏன் கொண்டு வந்தோன்னு புரியுதா? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் யூசிங் டிஃப்ரென்சியேஷன் இன்ஸ்டெட் ஆஃப் ஃபைண்டிங் டிவிஷன்? இதெல்லாம் ஏன்னா இந்த டிஃப்ரென்ஸ் ரொம்ப சின்னதாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி கொஸ்டின் சால்வ் பண்ணது கஷ்டம். ஏன்னா இதான் ஒரு கொஸ்டின் சொல்லி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோ, லிமிட் கொடுத்துட்றான் 1லேருந்து 1.0001 வரைக்கும். அப்போ நீ உட்காந்து இதெல்லாம் ஒன்று கண்டுபிடிச்சிட்டு ரொம்ப லேட் ஆயிரும். அப்போ நம்ம டைரெக்டாக என்ன பண்ணணும், dy/dx ஃபர்ஸ்ட் டைம் என்ன 10x பவர் 10 - 1 ப்ளஸ் 9 இன்டூ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண x ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும் 2x. அடுத்து x கியூபை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3x பவர் 3 - 1. இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கோ, 10x பவர் 9 ப்ளஸ் 18. கரெக்டாக 9 2 are 18, x பவர் 1, 2 3 are 6, x ஸ்கொயர். இதான் உங்கள் ஆன்சர். இந்த இடத்துல எக்ஸுக்கு என்ன வேல்யூ போடுறாங்களோ அதை போட்டுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாரு. dy/dx பவரை தூக்கி முன்னாடி போட்டு பவரை 1ஆல குறைச்சிரு. 3 into 2x power 2 - 1. ஓகே. ஓகே. இந்த கொஸ்டினை பாரு. dy/dx is equal to பவரை தூக்கி முன்னாடி போட்டு பவரை 1ஆல குறைச்சிரு. இங்கேயும் அதே தான். 17 - 2. சார் பவர்ல நெகட்டிவ் இருக்கு, பரவாயில்ல, நீ எல்லா இடத்துலயும் அதே ரூல்ஸை யூஸ் பண்ண. ரூல்ஸ் என்ன, பவரை தூக்கி முன்னாடி போட்டு பவரை 1ஆல குறைச்சிரு. -2 இருக்கு, அப்ப -2 தூக்கி முன்னாடி போட்டு பவரை 1ஆல குறைச்சிரு. power -1.
-2 -1 -3 ஆயிடும் கரெக்டா? plus 2x power -3 கரெக்டா? ஓகே. இப்போ ஒரு சில ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் இருந்தா இல்ல ஒரே ஒரு क्वेश्चन மட்டும் மிஸ் பண்ணிட்டோம். சப்போஸ் x பவர் -1 இருந்தா இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன ஆகும்? -1 into x power -1 x பவர் -2. ஓகே சாரி. ஓகே வெரி குட். ஸோ என்ன சொன்னேன் நான், x பவர் -1 இருந்தால் என்ன பண்ண, பவரை தூக்கி முன்னாடி போட்டுரு, பவரை 1ஆல் குறைச்சிரு. அப்போ -1 புரியுதா? இதை நீ இப்படியும் எழுதலாம் x². அப்போ இதுதான் yனா இது dy/dx. இப்போ ஒரு சில ஃபார்முலா, சப்போஸ் நான் sin x டிஃபரன்ஷியேட் பண்ண, இதெல்லாம் ஃபார்முலாஸ் dy/dx. sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா cos x. ஓகேவா? அடுத்து cos x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா -sin x. சார் என்ன சார் ஸ்கூல் வாத்தியார் மாதிரி நீங்களும் மனப்பாடம் பண்ண சொல்றீங்களா? நோ. சரியா? இதுக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி வந்துச்சுங்கிற பேசிக் டெஃபினேஷன் டெரிவேஷன் எல்லாமே புக்கில் எக்ஸாம்பிள் கொஷினில் அவைலபிளாக இருக்கும். அதை நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு இது எல்லாத்துக்கும் நான் உட்காந்து டிரைவ் பண்ணுன்னா அது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். நான் அதனால் டேரெக்டாக ஃபார்முலா எழுதுறேன். நம்மளுக்கு ஃபிசிக்ஸில் டேரெக்டான ஃபார்முலா இருந்தால் போதும். ஜஸ்ட்டு மைனஸ் cosecant x cot x. நான் ஏதோ இஷ்டத்துக்கு எழுதிக்கிட்டு இருக்கேன் நினைக்க வேண்டாம். நான் கரெக்டான ஃபார்முலாவை தான் எழுதிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நீ யோசிக்கலாம், tan டிஃபரன்ஷியேட் பண்ணால் சீக்கண்ட் ஸ்கொயர் வருது, அப்போ சீக்கண்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் tan ஸ்கொயர் கிடைக்கணும். அப்படி இல்லை. காட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ். ஓகேவா? இப்போ நல்லா பாரு, எங்கெல்லாம் இந்த சி இருக்கோ, இந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் இருக்கோ, அந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப எனக்கு ஒரு மைனஸ் சைன் வந்திருக்கும். சரியா? அப்போ மொத்தம் 6 ஃபார்முலாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப 3 ஃபார்முலாவில் மட்டும் எனக்கு மைனஸ் சைன் வரும். எங்கெல்லாம் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேனோ அங்கெல்லாம் எனக்கு நெகட்டிவ் சைன் வரும். ஓகே. ஸோ இதுதான் உங்களோட ஃபார்முலா தெரியாதவங்க நோட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இல்லைனா நோட்ஸை நான் கொடுத்துருவேன், அதை வச்சு ஒரு தடவை நீங்கள் நல்லா எழுதுங்க. இப்போ நல்லா பாரு, ஒரு சில லாக்ரிதமிக் ஃபங்க்ஷன் எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது. லாக்ரிதமை டிஃப்ரென்ஷியேட் பண்ண சொன்னாங்கன்னா ஒன்றுமே இல்லை 1/x. ஓகேவா? லாகை டிஃப்ரென்ஷியேட் பண்ணாங்கன்னா 1/x. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணீங்கன்னா e பவர் x அப்படியே இருக்கும். சரிங்களா? e பவர் x. ஆமா. இப்போ ப்ராடக்ட் ரூல். சார் ஒரு ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது எங்களுக்கு தெரியும் கரெக்டாக. இப்போ x பவர் 10 டிஃப்ரென்ஷியேட் பண்ண சொன்னால் நீங்கள் x பவர் 10 டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடுவீங்க. sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos xன்னு சொல்லிடுவீங்க. வெரி குட். சப்போஸ் கொஸ்டினில் x பவர் 10 இருக்குது, sin xம் இருக்குது. இப்போ நான் என்ன சார் பண்ணுறது? சப்போஸ் நடுவில் ப்ளஸ் இருக்கா, இவனை தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ப்ளஸ் போட்டு அடுத்து இவனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடு. பட் சப்போஸ் ரெண்டுத்துக்கு நடுவில் மல்டிப்ளிகேஷன் இருந்தால் என்ன பண்ணுறது? ஓகேவா? ஓகே. ஒரு நிமிஷம் இது, நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லைடு வேணால் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். சரி, உங்கள் புக்கில் போனீங்கன்னா இந்த u+vன்னு ஒரு மெத்தடில் இருக்காது. நான் உங்களுக்கு சும்மா புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். சப்போஸ் 2 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, அது ரெண்டுமே எப்படி இருக்குது? u+v, அதாவது ரெண்டுமே அடிஷனில் இருக்குது. அதாவது 2 பசங்க இருக்காங்க. இப்போ இந்த லாக்டவுன் அப்போ பார்த்தீங்கன்னா முடி வெட்டுறதுக்குலாம் நம்ம வெளியே போக முடியாது. நம்ம ஃபோன் பண்ணி சொன்னோன்னா என்ன பண்ணுவாங்க? முடி வெட்டுறதுக்கு நம்ம வீட்டுக்கே வருவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? அப்போ இந்த மாதிரி 2 பேரும் பக்கத்து வீட்டில் இருக்காங்க. இப்போ இவங்களாம் முடி வெட்டணும். அப்போ என்ன பண்ணுவார் பார்பர் வந்து? ஃபஸ்ட்டு இவங்க வீட்டுக்கு போகிறாரா, இல்லை ஃபஸ்ட்டு இவர் வீட்டுக்கு போகிறாரு. லெட் மீ சே பின்னாடி இருக்கவங்க வீட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு போகிறாருன்னு அஸ்யூம் பண்ணிக்கோ. அப்போ பின்னாடி இருக்கவங்க வீட்டுக்கு போகிறாருன்னா ஃபஸ்ட்டு அவங்களோட முடியை கட் பண்ணிடுறாரு.
ப்ளஸ் அடுத்து இவங்க வீட்டுக்கு வந்து இவனோட முடியை கட் பண்ணுறாரு. நீ இதை இப்படி எழுதலாம், இப்படி எழுதலாம். எனி டிஃபிகல்ட்டி? அப்போ இங்கே முடி வெட்டுறது என்ன ஆப்ரேஷன்? டிஃபரன்சியேஷன். உன்னை டிஃபரன்ஷியேட் பண்ண சொல்கிறாங்களா? முதல்ல இருக்க பையனை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணு, இந்த வேலையை முடிச்சுட்டு அடுத்தவன் வீட்டுக்கு போயிரு. அங்கே போயிட்டு அவனை முடி வெட்டி விட்டுரு. புரியுதா சார்? மைனஸ் இருந்தால் என்ன பண்ணுறது? இந்த இடத்துல நடுவில் மைனஸ் போட்டுக்கோ. இப்போ சப்போஸ் 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்க பசங்க, எப்போ என்ன சார் பண்ண முடியும்? 2 பேரும் வேற வேற வீட்டு பசங்கன்னா பிரச்சனை இல்லை. ஒருத்தன் வீட்டுக்கு போயிட்டு முடிச்சுட்டு அடுத்து இன்னொருத்தவங்க வீட்டுக்கு போய்க்கலாம். இப்போ பிரச்சனை என்ன? 2 பேரும் ஒரே வீட்டு பசங்க. அப்போ 2 பேரையும் நான் உட்கார வைக்கணும். ஏன்னா இரு தம்பி அப்படின்னு சொல்ல முடியுது. 2 பேரையும் உட்கார வச்சிடுறேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நல்லா பாரு, இந்த பின்னாடி இருக்காங்க பார்த்தீங்களா, அவனை உட்கார சொல்லிட்டு இவனுக்கு முடி வெட்டிடுறேன். ப்ளஸ் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், யூவை உட்கார சொல்லிட்டு விக்கு முடி வெட்டிடுறேன். புரியுதா? ஒரு பையனை உட்காரியா தம்பி, இங்கே உட்காரு, நான் அதுக்குள்ளே இவனுக்கு வெட்டிடுறேன். அடுத்து என்ன சொல்வேன், நீ உட்காரு போகாத, இவனுக்கு வெட்டிடுறேன். ஓகேவா? உங்கள் புக்கில் நீங்கள் படிக்கிறப்ப இப்படி படிக்கலாம். ஃபஸ்ட்டு யூவை அப்படியே வச்சுக்கிட்டு வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது, ப்ளஸ் வி அப்படியே வச்சுக்கிட்டு யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது. நான் ஏன் இப்படி எழுதுறது ப்ரிஃபர் பண்ணுவேன்னா, நீங்கள் டிவிஷன் பண்ணுறப்ப இந்த ஃபார்முலா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ ஞாபகம் வச்சுக்கோ, ஃபஸ்ட்டு வி அப்படி வச்சுக்கோ, யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணு. சரியா? வி அப்படி வச்சுக்கிட்டு யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணு, அப்புறம் யூ அப்படி வச்சுட்டு வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணு. கொஸ்டின்ஸ் கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணலாமா? இப்போ நல்லா பாரு, இது ஒரு ஃபங்க்ஷன், இது ஒரு ஃபங்க்ஷன். எனக்கு எடுத்தோன்னே இந்த ஃபார்முலாவில் போய் பண்ணுறதுல கஷ்டமாக இருக்குது. ஈவன் இந்த கொஸ்டின் இப்படியும் எழுதி கொடுப்பாங்க. வி யூ டேஷ், டேஷ்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டேன்னு அர்த்தம். வி யூ டேஷ் ப்ளஸ் யூவி டேஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன வேணா டிஃப்ரென்ஷியேட், அப்போ இது வந்து ஒய் டேஷ் ஆயிரும். ஓகேவா? இப்போ நல்லா பாரு, இதில் 2 ஃபங்க்ஷன் இருக்குது. ஒரு ஃபங்க்ஷன் யூ எக்ஸ் கியூப், வி சைன் எக்ஸ். இப்போ நான் என்ன பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், இவனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன்னா என்ன கிடைக்கும் எனக்கு, 3x². சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும், காஸ் எக்ஸ். இப்போ என் ஃபங்க்ஷன், என் ஃபார்முலா என்ன, வி யூ டேஷ் ப்ளஸ் யூவி டேஷ். இல்லைன்னா என்ன பண்ணேன் சார், வீட்டுக்கு போனேன் சார், இந்த சைன் எக்ஸ் அப்படியே வச்சுருந்தேன், இந்த பையனுக்கு முடி வெட்டி விட்டேன். முடி வெட்டினா என்ன கிடைக்குது, ப்ளஸ். இப்போ நல்லா பாரு, இவனுக்கு வெட்டியாச்சு, அப்போ இவனை அப்படி வச்சுக்கிறேன். இப்போ இவனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஒரு சில பேர் சார் நீங்கள் தானே முடி வெட்டியாச்சுன்னா 3x³ தானே போடணும். அப்படி கிடையாது, ஸ்டார்டிங்கில் என்ன இருந்துச்சோ. சரியா? இது யூ, இது வி. ஃபஸ்ட்டு இவங்களை அப்படியே எழுதிட்டு இவனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணு, அப்புறம் என்ன பண்ணு, இவனை அப்படியே வச்சுட்டு அவனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடு. ஒரு சில பேருக்கு சப்ஸ்டியூஷன் புரியுதுன்னா நல்லா பாரு, நான் வியோட வேல்யூ அப்படியே வச்சிருக்கேன், யூ டேஷை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி போட்டேன், யூ டேஷோட வேல்யூ தான், ப்ளஸ் யூ அப்படியே வச்சிருக்கேன், வி டேஷை சப்ஸ்டியூட் பண்ணு. ஓகே, இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 3x² sin x ப்ளஸ் x³ cos x. அடுத்து பாரு, இதில் 2 ஃபங்க்ஷன் இருக்கா, எக்ஸும் லாக் எக்ஸ்னு இருக்குது. u is equal to x, v is equal to log x. இவனுக்கு முடி வெட்டினா என்ன கிடைக்கும், 1. ஏன்னா x⁻1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 1, x⁻0, எனிதிங் பவர் 0 1 தான். 1/x log டிஃபரன்ஷியேட்னா 1/x. இப்போ நம்ம ரூல் என்ன, இவங்களை அப்படியே வச்சுக்கிட்டு இவனை டிஃபரன்ஷியேட் பண்ணு. கரெக்டா? அடுத்து என்னது, இந்த இது கரெக்டா இல்லையா? இது கேன்சல் பண்ணிட்டேன்னா 1 ஆயிரும். அப்ப log x plus 1. Any difficulty? இல்ல. ஹாய் கைஸ், ஹலோ. டெய்லியும் லைவ் கிளாஸ் நடக்குமா? டெய்லி லைவ் கிளாஸ் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ நல்லா பாருங்கள், நம்ம x⁻
எக்ஸ் ரூட் எக்ஸை நான் போன தடவை ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணேன், இதே கொஸ்டினை சால்வ் பண்ணேன். நான் மல்டிப்ளை பண்ணி எக்ஸ் பவர் 3/2ன்னு போட்டேன். எப்படி போட்டேன்? இது எக்ஸ் பவர் 1, இது எக்ஸ் பவர் 1/2. சிம்பிளிஃபை பண்ண எக்ஸ் பவர் இது. இதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப எனக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? பவரை தூக்கி முன்னாடி போடு, பவரை 1ஆல் குறைச்சிரு. இதான் கிடைச்சிச்சு. பட் இப்போ நான் என்ன பண்ணுறேன்? இதை யூவி மெத்தடில் சால்வ் பண்ண போகிறேன். இதை யூன்னு வச்சுக்கிறேன், இதை வின்னு வச்சுக்கிறேன். அப்போ யூ வந்து எக்ஸு, வி வந்து எக்ஸ் பவர் 1/2. கரெக்டா? ரூட் எக்ஸ் கரெக்டா? இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும்? 1. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும்? பவரை தூக்கி முன்னாடி போட்டு பவரை 1ஆல் குறைச்சிரு. 1ஆல் குறைச்சிட்டுன்னா இதை நீ இப்படி எழுதிக்கலாம். இப்போ ரூல்ஸ் என்ன? இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணு. x power 1/2 into 1 plus x into 1/2 root x. இப்போ நல்லா பாரு, இந்த இது கேன்சல் பண்ணா ரூட் எக்ஸ். அப்போ மைக்ல இருந்து ரொம்ப நாய்ஸ் வருது. இப்போ இந்த வேல்யூ ரூட் எக்ஸ் பிளஸ் இந்த வேல்யூ ரூட் எக்ஸ் பை 2. அதாவது இந்த வேல்யூ 1, இந்த வேல்யூ 1/2. ரூட் எக்ஸை காமன் எடுத்தோம்னா 1/2. அப்போ 1 + 1/2 என்ன ஆயிரும்? 3/2 ரூட். புரியுதா? அப்போ நீங்கள் அந்த மாதிரியும் சால்வ் பண்ணலாம், இந்த மாதிரியும் சால்வ் பண்ணலாம். என்ன டிஃபிகல்ட்டி இல்லை. இப்போ கோஷியன்ட் ரூல். இப்போ நல்லா பாரு, 2 பேர் இருக்காங்க, ஆனால் மேல் வீடு கீழ் வீடு. புரியுதா இல்லையா? மேல் வீடு கீழ் வீடு. இப்போ அண்ணன் என்ன பண்ணிட்டார்? எடுத்தோன்னே மேல் வீட்டுக்கு போயிட்டார் முடிவெட்ட. போன தடவை நம்ம பண்ணது அதே தான். சரியா? நம்ம என்ன பண்ணோம்? இந்த பையனை அப்படியே உட்கார சொல்லிட்டு இந்த பையனுக்கு மட்டும் முடி வெட்டணும் ஃபர்ஸ்ட். கரெக்டாக? அதே தான் இப்பயும் நம்ம பண்ண போகிறோம். இந்த பையனை அப்படியே உட்கார சொல்லிட்டு இந்த பையனுக்கு முடி வெட்ட போகிறீங்க. அங்கே ப்ளஸ் வந்துச்சு, இங்கே மைனஸ் வரும். அதனால தான் அங்கே ஃபார்முலாவை இப்படி மாற்றி போட்டதுக்கு ரீசனே அதுதான். சரியா? இவன் அப்படியே உட்கார சொல்லிட்டு இவனுக்கு முடி வெட்டியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? யூ அப்படியே உட்கார சொல்லிட்டு விக்கு முடி வெட்டிடணும். அங்கே ப்ளஸ் வரும், இங்கே மைனஸ் வரும். இதான் டிஃப்ரென்ஸ். அடுத்து ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னா, டினாமினேட்டரில் வியோட ஸ்கொயர். ஓகேவா? இதை நீ இப்படி எழுதிக்கலாம். யூவி டேஷ் மைனஸ் வியூ டேஷ் மைனஸ் யூவி டேஷ். அங்கே ப்ளஸ் போட்டேன்னா இது மல்டிப்ளிகேஷன் ஆயிரும். சரியா? மைனஸ் போட்டு டிவைடில் யூ ஸ்கொயரில் டிவைட் பண்ணுறேன், டிவிஷன் ஆகும். எனி டிஃபிகல்ட்டி? ஒரு 2 கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். இதுதான் என்னோட யூ, இதுதான் என்னோட வி. மல்டிப்ளிகேஷனை பொறுத்தவரை நீ எதை யூ எடுத்துக்கலாம், எதை வேணாலும் வின்னு எடுக்கலாம். ஆனால் டிவிஷனை பொறுத்தவரைக்கும் மேலே இருக்கிறது யூ, கீழே இருக்கிறது வி. அப்போ யூ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ், வி இஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ். டியூ என்ன ஆயிரும்? டிஎக்ஸ். சரி, டியூ பை டிஎக்ஸ் என்ன ஆயிரும்? 1. ஏன்னா எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. டிவி பை டிஎக்ஸ் என்ன ஆயிரும்? சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ். இப்போ ப்ராப்ளம் என்ன? இவங்க 2 பேரை மல்டிப்ளை பண்ணு. இங்க மைனஸ், ஏன்னா இங்க டிவிஷன்ல இருக்கு. இது ரெண்டுத்தையும் எழுது. எக்ஸ் காஸ் எக்ஸ் டிவைட் பை வியோட ஸ்கொயர். சரிங்களா? சப்போஸ் நீங்கள் ட்ராப்பர் உங்களுக்கு டிஃப்ரென்சியேஷன் ஆல்ரெடி தெரியும். அப்போ உங்களுக்கு ஆல்ரெடி எப்படி தெரியுமோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணு. நீ இப்படி எழுதணும்னு அவசியம் இல்லை. நான் வந்து இது புது 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்காக. டைரெக்டாக பண்ணுறவங்க என்ன பண்ணுவீங்க? எக்ஸ் சைன் எக்ஸ் அப்படியே வச்சுட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, மைனஸ் எக்ஸ் அப்படியே வச்சுட்டு சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ் ஹோல் டிவைடட் பை சைன் ஸ்கொயர் எக்ஸ். டைரெக்டாக பண்ணுறவங்க டைரெக்டாக பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாரு, இது அகைன் யூவி. மேலே இருக்குது யூ, கீழே இருக்குது வி. இப்போ நல்லா பாரு, du பை dx. எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 ஆயிரும், 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, அப்போ 1 தான். dv பை dx, எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 ஆயிரும், இதை டிஃப்ரென்ஷியேட் 0, அப்போ 1. ரூல்ஸ் என்ன? இவங்க 2 பேர்த்தையும் மல்டிப்ளை பண்ணு. x மைனஸ் 1 இன்டூ 1, மைனஸ் சைன் போட்டு இவங்க 2 பேர்த்தையும் மல்டிப்ளை பண்ணு. மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1 இன்டூ 1. டினாமினேட்டரில் யூவோட ஸ்கொயர், வியோட ஸ்கொயர் போட்டுரு. இப்போ சிம்பிளிஃபை பண்ணனா
இந்த ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிரும். மைனஸ் 1 சாரி மைனஸ் 2y x minus 1 the whole square. ஓகேவா? டவுட் இருக்கா? இல்லைண்ணே. இன்னைக்கு உங்களுக்கு ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா இந்த எல்லா ப்ராப்ளம்ஸுமே சரியா, எக்ஸோட வேல்யூ 1ன்னு போட்டால் என்ன, 1.001 போட்டால் என்ன. ஒரு தடவை நீங்கள் நார்மல் மெத்தடில் கஷ்டப்படுங்க, அப்போ தான் உங்களுக்கு டிஃப்ரென்சியேஷனோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும். இது மெயினாக யாருன்னா 11th வந்திருக்க ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண வேண்டிய விஷயம். சப்போஸ் நான் ஆல்ரெடி டிஃப்ரென்சியேஷனே எனக்கு நல்லாவே தெரியும் சார் அப்படிங்கிறப்ப நீங்கள் டேரெக்டாக dy/dx. சப்போஸ் 11th புதுசாக வந்திருக்கீங்கன்னா ரெண்டுமே பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஏன் சார் நம்ம சேஞ்ச் இன் ஒய் டிவைட் பை சேஞ்ச் இன் எக்ஸ்னு போடுறதுக்கு பதிலாக dy/dx ஏன் போடுறோன்னு அப்போ தான் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஓகேவா? ஓகே. எனி டிஃபிகல்ட்டி? இல்லை. வெரி குட். ஸோ இது எல்லாத்தையும் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் புதுசாக இருக்கவங்க தயவுசெய்து ஃபார்முலா படிக்க ஆரம்பிச்சிருங்க. டிஃப்ரென்சியேஷனில் கொஞ்சம் ஃபார்முலா, இன்னும் மிச்சம் இருக்க டிஃப்ரென்சியேஷனை நான் நாளைக்கு லெக்சரில் உங்களுக்கு டீச் பண்ணுவேன். சரிங்களா? ஓகே. ஸோ சேனலுக்கு நீங்கள் 11th புதுசாக இருக்கீங்கன்னா தயவுசெய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இதெல்லாம் தெரியும். ஏன்னா யாருமே அந்தளவுக்கு டிஃப்ரென்சியேஷனில் நடத்த மாட்டாங்க. ஓகேவா? ஓகே. என்ன டிஃபிகல்ட்டி இருக்காது. சப்போஸ் சொல்லுங்க பாப்பா. யாரு? அண்ணா அந்த யூபி மெத்தட்ல வந்து யூவும் வியும் டிஃபரண்ட் வேரியபிளா இருக்குமா இல்ல சேம் வேரியபிளா இருக்குமா? வேரியபிள்னா எக்ஸை பொறுத்தா? எஸ். இப்போ நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். dy/dx நம்ம du/dx dv/dx தான் கண்டுபிடிச்சிருக்கேன் நான். ஓகேவா? சேம் வேரியபிளாக இருக்கணும். ஓகே. ஓகேண்ணா. ஸோ ஹோம்ஒர்க் இது. ஹோம்ஒர்க்கோட சொல்யூஷனும் நான் இங்கே பின்னாடியே எழுதி வச்சுருக்கேன். சரிங்களா? ஸோ உங்களுக்கு எங்கேயாவது டவுட் வந்துச்சுன்னா இங்கே இதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ அங்கே ஹோம்ஒர்க்கும் எனக்கு அவைலபிளாக இருக்குது. பட் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் சும்மா காப்பி அடிச்சிட்டேன் சரிங்களா, வாத்தியாருக்கு கொடுத்த வேலையை முடிச்சிட்டேன் அப்படிங்கிறதுக்காக பண்ணாதீங்க. என்ன பண்ணுங்க, ப்ராப்பராக உட்காந்து படிங்க. சரியா? உங்கள் ப்ராக்டிஸ்க்காக தான் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். அதில் சொல்யூஷன் இருக்குன்னா அதை மிஸ்யூஸ் பண்ணாமல் ப்ராப்பராக அதை யூட்டிலைஸ் பண்ணி நல்லா படிச்சுக்கோங்க. ஓகே. மற்றவங்க ட்ராப்பர்ஸ் எல்லாருமே டீச் பண்ண எல்லாத்தையும் ஒரு தடவை கோ த்ரூ பண்ணி சட்டுன்னு எழுதி பார்த்துடலாம். உங்களுக்கு கஷ்டமாகவே இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் சட்டுன்னு எழுதி பார்த்துருங்க. ஓகேவா? ஸோ டிஃப்ரென்சியேஷன் 1 முடிஞ்சு. நாளைக்கு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்சியேஷன் 2 கிளாஸ் அட்டென்ட் பண்ணுற எல்லாருமே ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.